the Lord. விதமாக கன்வென்ஷன் நடத்துவதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் தேவனுடைய ஜனங்கள் சபையார் கர்த்தருடைய வருகை பற்றிய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான். One important aim for the church to be called for the convention is that the church should get ready for the coming of the Lord and they should be renewed in their hope. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கூட கன்வென்ஷன் நடத்தக்கூடிய நோக்கமா இருக்கிறது. Even the main aim for the convention is the salvation of the souls and also the coming of the Lord. முக்கியமான நோக்கம் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். The important aim for the convention is that the people of the Lord should renew their hope and also get ready for the coming of the Lord and also should be sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த கூடாதபடிக்கு நம்முடைய ஜீவிதத்தில் இவ்வளவு குறைவுகள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். And there are so many offenses in our life that we should not get ready for the coming of the Lord. அவைகளில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தான் இந்த காலையில் நாம் சிந்திக்க போகிறோம். This morning we are going to meditate about one important offense. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். We have been saved, we have been anointed by the Holy Spirit. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். We have been rejoicing in the presence of the Lord. இன்னைக்கு கூட பாட்டுகள் பாடும்போது எவ்வளவு பேர் கருத்தோடு அதை பாடி ஆவியில நிறைந்து தியானித்து பாடி தேவ சமூகத்தை அனுபவித்தார்கள். And also so many people when they were singing songs they have sung with all meaning and they were all rejoicing in the Holy Spirit. என்றாலும் நாம் अनेகருடைய ஜீவியத்திலே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் அடிக்கடி பாதிக்கப்படுகிறோம். But in many of our lives in this particular thing we have been affected. நாம் விசுவாசிகளானாலும் சரி ஊழியக்காரனாலும் சரி நிச்சயமாக இந்த காரியத்திலே நாம் தப்புவதில்லை. We might be believers or workers of God but in this particular thing we are not we will be offending. பழைய விசுவாசிகளோ புதிய விசுவாசிகளோ யாரானாலும் சரி பல சந்தர்ப்பங்களில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் பாதிக்கப்படுகிறோம். Whether it might be old believers or new believers in this particular thing we might be affected. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் சரி அல்லது வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த விஷயத்தில் ஒரே விதமாக பாதிக்கப்படுகிறோம். Even when you are growing in the Holy Spirit, when you are not growing in the Holy Spirit or the holy life, this particular thing is affecting us. சில வேளையில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல உற்சாகமாக நாம் முன்னேறி போய் கொண்டே இருப்போம். எதிர்பாராமல் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பாதிக்கப்படும் பொழுது அப்படியே நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டது போல மாறி விடுகிறது. Sometimes we'll be growing forward in the Holy Spirit very quickly but when this particular thing affects us we will slowly be retarding and will not be growing on. சில வேளையில வருகை பற்றிய தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் கிடைத்த ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். There may be a hope of seeing all spiritual visions and revelations. என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தினால் நாம் தாக்கப்படும் பொழுது அதெல்லாம் மறந்து போகும். But when this particular thing is affecting us all our visions will be forgotten. ஏறக்குறைய இங்க இருக்கிற ஒருவரும் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல பாதிக்கப்படாதபடி தப்புவிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். I also think that there is no one in this crowd that was not affected in this particular thing. நம்ம பெரியவர்களோ சிறியவர்களோ எல்லாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தினால் பாதிக்கப்படுகிறோம். Whether old or young, all of us would be affected in this one particular thing in somehow places. இது நம்முடைய ஜீவியத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை உண்டாக்குறது என்கிறதை அறிந்து இந்த நாட்ல நாம் அதிலிருந்து அது விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God is desiring that how great defeat this particular thing is giving us and God wants to deliver us. அது அந்த விஷயம் என்ன தெரியுமா? Do you know what that thing is? இடறல். Offense. இடறல். Offense. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். I used to ask a question. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் இந்த 7ஆம் மாதம் வரை வந்திருக்கிறோம். And we are right from the beginning of this year we have come to the 7th month. இந்த 7 மாதங்கள்ல என்னுடைய ஜீவியத்திலே எனக்கு இடறலே வரவில்லை அல்லது நான் இடறவே இல்லை என்று சொல்லக்கூடியவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். Can you any of you raise your hands till all these months I have not been offended and no offense came into my life? ஒருவரும் இல்லை. No one. சரி 7 மாதம் போகட்டும். Let all the 7 months go. இந்த மாதத்தை எடுத்துக்கொள்வோம். Let us take this month. 23ஆம் தேதி நான் வந்திருக்கிறோம். You have come to the 23rd day. இந்த 23 நாட்கள்ல என்னுடைய ஜீவியத்தில் இடறல வரலன்னு சொல்லக்கூடிய கை உயர்த்து பார்க்கலாம். Can any of you say that in this 23 days of this month I have not offended? ஒருவரும் இல்லை. No one. ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. But we have a great hope rejoicing in the Lord in the presence of God. ஆண்டவர் வந்தா உடனே போயிடுவோம்னு சொல்லி நாம நம்பி கொண்டிருக்கிறோம். And we are believing that as soon as God comes we'll all go. அது நல்ல நம்பிக்கை தான். It's a good hope. ஆனாலும் கர்த்தருடைய வருகைக்கு போவதற்கு நம்முடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு தடை இடறல். But it's a great hindrance that is stopping us from going to the coming of the Lord is offense. இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதற்கு முன்பாக பல அடையாளங்கள் நடக்கும் என்று சீஷரிடத்தில் சொன்னதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read in Matthew's Gospel chapter 24 that Jesus Christ before at the coming of the Lord there will be so many signs he told this to his disciples. அதுல ஒரு அடையாளம் இடறல் என்று இயேசு சொல்கிறார். One sign is offense. 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிப்போம். 24 verse 10. அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து
ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். And then shall many be offended and shall betray one another and shall hate one another. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இல்ல, சபையில் இருக்கிறவங்கள பற்றி தான் இயேசு சொல்லியிருக்கார். Jesus is not telling about the worldly people, but this is told about the church. என்ன உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் பாவிகளுக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் சம்பந்தமே இல்ல. Because the sinners in the world and the worldly people do not have any connection with the coming of the Lord. ஆகையால இடர்கள் அடைந்தாலும் இடர்கள் அடையாவிட்டாலும் அவர்களுக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தம் இல்ல. Whether they are offended or not, there is no connection with them with heaven. ஆனா நீங்களும் நானும் அடிக்கடி இடர்கள் அடைகிற ஜனங்களா இருந்து கொண்டிருந்தா ஒருவேளை தேவ சமூகத்திலிருந்து நல்ல ஆவியில இருந்து சந்தோஷப்பட்டு களி கூறலாம், கர்த்தருடைய வருகைக்கு போறது ரொம்ப கஷ்டம். But if you and me, if you are going to coming and rejoicing in the presence of the Lord, you might be greatly rejoicing, but if we are offended, we cannot go in the coming of the Lord. அநேக சந்தர்ப்பங்கள்ல நாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இடர்கள். The many instances we have been affected is offense. என்னதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம பீக்ல இருந்தாலும் சரி, சில வேளையில இதனால தாக்கப்படும் பொழுது நாம எவ்வளவு கீழே லோவஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி எர்த் எவ்வளவு கீழே இறங்கி வருமோ இறங்கி வந்துடும். Whether we might be in a peak in our holy life, but when this offense comes into our life, we go to the valley or we go to the even bottom parts. ஒரு பெரிய பலூன் நல்ல அதுல நல்ல காற்று அடித்த நல்ல பெரிய பலூன் இருந்தாலும், if there is a balloon which is inflated big, அதுல ஊசினால ஒரு சிறிய ஒரு துவாரம் போட்டா என்ன ஆகும்? if there is a pricked by a small needle, what will happen? சில வினாடிகள்ல அந்த பலூன் அப்படி சுருங்கி போய் ஒன்று இல்லாம போயிடும். So in a few moments the whole balloon will be crumpled and will have no shape. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதே போல தான் நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல இடர்கள் மூலமாக நாம் அநேக நன்மைகளை இழந்து போயிருக்கிறோம், நாம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறோம். Many instances because of offenses we have lost so many blessings, we have lost so many spiritual aspects, and also we have gone back on our spiritual life. சில வேளையில இடர்கள் வருவது ஏன் இடர்கள் வருவது என்று நாம் நம்ம இடத்துல கேட்டா நாம் சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. Sometimes if somebody is going to ask us why are you offended or why are you doing offense, there are so many reasons with us. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து இடர்கள் வருவதற்குரிய காரணங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். But from the word of God we have to understand the reasons for offenses. இரண்டு விதங்களில் இடர்கள் வருகிறதாக நாம் வேத வசனத்தை படிக்கிறோம். From the word of God we read in two ways the offense come. ஒன்று, வெளியே இருந்து நம்மை தாக்கக்கூடியதான சில காரியங்கள் மூலமா நாம் இடறி போகிறோம். One thing is that or something which is coming from outwardly we are offended. ஒருவேளை அது மனுஷனோ அல்லது சூழ்நிலைகளோ மற்ற காரியங்கள் வெளியே இருந்து நம்மை தாக்கக்கூடிய காரியங்கள்னால நமக்கு இடர்கள் வருகிறது. Maybe men or many other situations, if it is offending from outside we are getting offended. மற்றொன்று, நமக்குள்ள இருக்கிறதான பல சுபாவங்கள் நிமித்தமாக நமக்கு இடர்கள் உண்டாகும். Secondly, by all the characters that is within us we are offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காலையில இடர்கள் வருவதற்குரிய காரணங்களையும் இடர்கள் இருந்து நாம விடுதலையாக்கப்படாவிட்டா உண்டாகக்கூடிய பயங்கரமான விளைவுகளின் குறித்து நாம் சிந்திக்கலாம். This morning let us all meditate the reasons for offenses coming to us, and also because of this offense what are the miserable things happening. முதலாவதாக வெளியே இருந்து வருகிறதான இடர்கள். First of all, the offense coming from outward. வெளியே இருக்கிற பல காரியங்கள் மூலமாய் வருகிற இடர்களை குறித்து பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். There are so many things that are coming from outward which is offending us, but I am just keeping you 5 important points before you. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, Matthew's Gospel 13:49, இடர்கள் உண்டாக்குகிறவர்களே இயேசு அவர்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் அக்கினி சூளையில போடுவார் என்று சொல்லி படிக்கிறோம். And the Bible says that Jesus will gather all those who are offending and put them into the furnace of fire. இந்த அதிகாரத்துல நம்ம மேல இருந்து படிக்கும் பொழுது இந்த இடர்கள் உண்டாக்குறது சாத்தான் அல்லது பிசாசு என்று நாம் இதிலிருந்து இருந்து படிக்கலாம். When you read from the beginning of this chapter we see that this offense is making Satan is making offense. முதலாவதாக நம்முடைய ஜீவிதத்துல பிசாசானவன் பலவிதமான தந்திரங்கள் நிமித்தமாக அவனுடைய கண்ணிகள் நிமித்தமாக நம்முடைய ஜீவியத்துல இடர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். First of all, Satan is bringing in offense. There are so many snares and so many other tricks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க வேண்டுமென்றால் இந்த வசனங்களை குறித்து கொண்டு இடர்கள் வருகிற நேரத்துல எல்லாம் இதை நீங்க திரும்பி பார்த்தா அந்த வேளையில கர்த்தர் உங்களை அதிலிருந்து தப்புவிப்பதற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கு. If you mark all these verses and when you are getting offended, when you see these verses, there will be a great chance of you sanctifying yourself before the Lord. பிசாசு பல விதங்களில் நாம் இடரும்படியாக நம்மை தாக்கும்படி சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். Devil is always looking at us for any situations and time that we should be offended. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். That is why Saint Paul says in Ephesians that you should have a courage or a strength that you should resist the snares of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கக்கூடிய திராணி இல்லாவிட்டா அவைகளால தாக்கப்பட்டு அவனுடைய கண்ணிகள் தந்திரங்களை தாக்கப்பட்டு நாம் இடறி போய்வோம். If you are not having the bold or the courage to withstand
stand or resist the snares and the tricks of devil, we would be defeated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் 6 வசனத்தில் படிக்கும் பொழுது When you read Matthew's Gospel 18 verse 6, இயேசு சொல்லுகிறார், Jesus says, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு இடறல் உண்டாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். there are many people who are believing in me who will be offended. அவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். And there are many people who will be offending them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதான இந்த சிறியரில் ஒருவனுக்கு யார் இடரல் உண்டாக்குகிறானோ, whosoever shall offend one of these little ones which believe in me. அப்ப நாம கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, when you are believing God, இந்த சத்தியத்துல நாம விசுவாசமாய் இருக்கும் பொழுது, when you believe in the truth, இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல நாம விசுவாசித்து நாம உறுதியா இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது, when we strive forward that you should be steadfast in the spiritual life, நமக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய பலர் எழும்புகிறார்கள். many people are rising us to offend us. சில வேளையில கர்த்தரை அறியாத ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இடரல் உண்டாக்கலாம். Sometimes people do not know the Lord, they are rising us to offend us. இப்பொழுது கூட இந்த பெரிய சிஸ்டர் சாட்சி சொன்னதை நாம் கேட்டோம். எப்படி ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மூலமாக பல இடர்கள் வந்தது என்று சொன்னார். Even today this morning the elder sister testified how the other people or the people who are not saved, they are offending us. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். They are doing it without knowingly. ஆனா அப்படினால கர்த்தர் அவர்களை மனம் திரும்பும்போது அவர்களை மன்னித்து விடுவார். Therefore God will forgive them by the forgiveness. ஆனா அதை பார்க்கலும் பெரிய காரியம் என்னவென்றால், but what is the most important thing, தேவனுடைய ஜனங்கள் மூலமாகவே நமக்கு இடரல் உண்டாகும். there are many offenses that is by the children of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளே சில வேளை இடரல் உண்டாக்குகிறார்கள். some children of God who are there believing in the Lord, the children of God themselves will offend them. காரணம் என்ன? what is the reason? முக்கியமான ஒரு காரணம் பொறாமை. the reason is jealousy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மற்றவர்கள் தங்களை பார்க்கலும் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே அவர்களுக்கு பொறாமை. sometime when the other are blessed more than they are getting jealous. உடனே அவர்களை பற்றி ஏதாவது தீமையான காரியங்கள் துர்ச்செய்திகள் சொல்லி அவர்களை இடற வைக்க பிரயாசப்படுகிறார்கள். immediately they spread on wrong news about them and they want to offend them. இங்க இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம்? how many of us are blessed or are very much rejoicing over other children of God being blessed in their life? பொருளாதார ரீதியிலோ, by materially, அவருடைய வியாபாரத்திலோ, in their business, அவர் செய்கிற தொழில்களிலோ, all in their workplace, அவர் எடுத்துக்கொள்ற பிரயாசங்களிலோ, all in their efforts. கர்த்தர் ஒரு நம்முடைய கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை கண்டு நாம் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறோம்? how many of us are rejoicing because they are blessed by the Lord and we are rejoicing the Lord? ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள். very few little people. சில வேளையில மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்மால் இயன்றவர்கள் எப்படி எல்லாம் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியுமோ குற்றம் கண்டுபிடிச்சு அவங்க இப்படி தான் செஞ்சாங்க இப்படி தான் இருக்கறாங்கன்னு சொல்லி நாம் குறை தான் சொல்லுவோம். sometimes we are always finding fault wherein we can blame them saying that because of this they are doing this. உண்மையாகவே அவர்கள் பிரயாசப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனா நாம் என்ன செய்யறது? அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அந்த குறையை சொல்லி இதனால தான் இருக்கு அதெல்லாம் உண்மையானது இல்லை என்று சொல்லி நம்ம அவர்களை மிக அதிக தரக்குறைவா தான் பேசி இடர்கள் உண்டாகும். because of their own efforts they might be blessed, but what we say because of so many other wrong news and so many other blaming them, because of that they are blessed. வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு இரண்டு விசுவாசிகள் இருந்தார்கள். and two believers are there who are belonging to the abroad church. அந்த இரண்டு பேருக்கும் இரண்டு மகன்கள் இருந்தார்கள். and two believers are two sons. அதுல ஒருவர் நல்ல வசதியான நிலைமையில் இருந்தவர், மற்றொருவர் கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில் இருந்தவர். one believer is very much wealthy, another believer is very much poor. அப்ப இரண்டு மகன்களும் வேலை இல்லாம அவர்கள் இருவருக்கும் ஒரு முறை இன்டர்வியூ நேர்முக தேர்வு வந்தது. both the sons did not have job and they had an interview for a place. இரண்டு பேரும் அந்த இன்டர்வியூக்கு போனார்கள். அதுல ஒருவனுக்கு வேலை கிடைத்தது. both of them went to the interview but one got the job. அந்த வேலை கிடைத்தது ஏழ்மையான அந்த சகோதரனுடைய மகனுக்கு தான் வேலை கிடைத்தது. that job was given to that poor believer's son. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வசதியா இருக்கிறதான அந்த சகோதரன் எழுப்பி சாட்சி சொன்னார். the next week that wealthy believer told the testimony. என்னுடைய மகனும் அந்த சகோதரனுடைய மகனும் இன்டர்வியூக்கு சென்றார்கள். that my son and that believer's son went for the interview. கர்த்தர் அந்த சகோதரனுடைய மகனுக்கு வேலை கொடுத்தார். God has given that believer's son a job. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். for that I praise him. ஆண்டவருக்கு அவருடைய நிலவரம் அவசியம் தெரியும். அவருடைய மகன் வேலை செய்து அந்த வீட்டாரை பராமரிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை ஆண்டவர் உணர்ந்து அவருக்கு வேலை தந்ததுக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God because God realized that son has to do some work, a job, and he has to yearn for that family. கர்த்தர் அந்த மகனை வேலையில் ஆசீர்வதிக்க வேண்டும். and God has to bless that son in the job. என்னுடைய மகனுக்கும் கர்த்தருக்கு சித்தமான வேலையில வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். and also for my son, according to God's will, God should give him a job. அதற்காக எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சாட்சி சொன்னார். he told testifying that all should pray for this. சற்று நாம் நம்முடைய ஜீவியத்தில் அந்த காரியத்தை சிந்தித்து பார்ப்போம். if you meditate that thing in our life, நாம் அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? can we testify like that?
என்னுடைய சகோதர வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? How many of you told testimony because of my brothers believers being blessed? Let us all praise God. நாம என்ன சொல்லுவோம்? What do we say? அவன் ஏதாவது ஆட்ல பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் பாத்துறோம், அதனால தான் அவனுக்கு வேலை கிடைச்சது. He has got a job because he has got some recommendations through many people. ஒரு நாளும் மற்றவர்களுடைய நன்மையை குறித்து நாம பாராட்டி பேசுகிற அனுபவமே நமக்கு இல்ல. அதை நாம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பழகி இருக்கோம். We have never praised the blessings that are received by other people. We always criticize them. காரணம் என்னவென்றால் நம்முடைய பொறாமை. The reason is our jealousy. நமக்குள்ள இருக்கிற ஈகோ. The ego problem. அது என்ன பார்க்கலும் வேற ஒருவனும் முன்னேறக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது என்ற ஒரு பொல்லாத மனப்பான்மை நமக்கு தருகிறது. That evil ego gives us a character that compared to me others should not be blessed. அதே தான் இயேசு சொல்றார். That is what Jesus says. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கும் இடறல் உண்டாக்குற ஆட்கள் உண்டு. Whoso that there are many people who will be offending those people who are believing in me. சில வேளையில நாம அப்படி இடறி போய் இருக்கலாம். We might be offended. சில வேளையில நாம் இடறல் உண்டாக்கியும் இருக்கலாம். Maybe you are offending others. நாம எந்த நிலைமையில் இருக்கிறோம்ங்கறதை வேத வசனத்துக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். In the sight of the word of God we have to meditate who we are. மூன்றாவதாக 18ஆம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றார். Thirdly, in Matthew's Gospel 18:7 he says, எந்த மனுஷனால் ஒருவனுக்கு இடறல் உண்டாகிறதோ என்று இயேசு சொல்றார். And there are many, because of the world there are offenses coming to a man. இடறல் வராமல் போகிறது கூடாத காரியம். That is no man cannot be offended. ஆனால் எந்த மனுஷனால் இடறல் உண்டாகிறதோ, but by whom the offense cometh. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ மற்ற மனுஷர்கள் மூலமாக நமக்கு இடறல் உண்டாகும். By other men we might be offended. நாம் ஏற்கனவே கவனித்தது போல ஒருவேளை நம்முடைய நம்முடைய சக விசுவாசிகள் மூலமா இடர் வரலாம். Already we meditated by co-believers we might be offended. சில வேளையில விசுவாசிகள் நிமித்தம் ஊழியக்காரர் இடறி போகலாம். Because of the believers the workers might be offended. சில வேளையில ஊழியக்காரர் மூலமா விசுவாசிகள் இடறி போகலாம். Because of the workers the believers might be offended. சில வேளையில விசுவாசிகள் மூலமா விசுவாசிகள் இடறி போகலாம். Because of the believers the other believer might be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷர் மூலமாக பல விதங்களில் நமக்கு இடர்ல வருகிறது. By men there are so many offenses coming to us. நம்ம கடந்த நாட்ல அப்படிப்பட்ட இடர் நம்முடைய ஜீவியத்துல வந்திருக்கிறது. So many offenses come into our life previous days. சில வேளையில நாம் இடறி போனதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கும். There might be some just reasons that we are offended. அப்படினால நாம் நம்முடைய காரணங்களை பற்றி நீதிகரிக்கலாம். இது நிமித்தமாக நான் இடறி போயிருக்கிறேன், நான் ஒரு தவறும் செய்யல, ஆனா இவர்கள் இப்படி செய்தார்கள், இப்படி பேசினால் அதனால நான் இடறி போயிருக்கேன்னு சொல்லி நமக்கு நியாயமான காரணங்கள் இருக்கும். I did not do anything but they did it to me. There are so many just reasons that we are offended. ஆனால் நாம் இடறி போய் சோர்ந்து போய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைவுபட்டு போனா நாம் தான் நஷ்டத்தை சந்திக்கணும். இடர் உண்டாக்குறவங்களை நஷ்டத்தை சந்திக்கிறது. But if we are offended, we are weary in our spiritual life, we are fainted in our spiritual life, it is not that they are going to have a destruction, we will be having a destruction. முதல்ல நாம் தான் நஷ்டத்தை சந்திக்க போறோம். அதன் பின்பான் தேவன் அவர்களை கேட்பார், விசாரிப்பார், நியாயம் தீர்ப்பார். First of all we would be the one who would be distracted or destroyed, then only God will inquire them. அப்போ நாம நஷ்டப்பட்ட பின்பு தேவன் அவர்களை விசாரித்து நியாயம் தீர்க்க நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? Then what is the use of they after we be destroyed and they God judging them? ஆகையால நாம் அப்படி இடறி போயிருப்போம் என்றா நம்முடைய பிரச்சனை நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைந்து போகாதபடி நாம எப்படியாக நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். In case we are offended, we have to give all these things into the hand of the Lord and we should not be fainted in our spiritual life and go forward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you read Romans 16 and verse 17, இங்கே சத்தியத்தை அறியாத ஒரு கூட்ட ஜனங்கள் சபையில இடறல் உண்டாக்குவார்கள். And there be a group of people who do not know the truth, they will be offending in the church. காரணம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கேற்ற ஒருவேளை ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்கு இருக்காது. Maybe they are not having a spiritual growth in their life. அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற சூழ்நிலையில் அவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். Maybe they are not living in a life where their situations will be believing the truth. சில வேளையில அவருடைய ஜீவியத்தில் சில குறைவுகள் இருக்கும். Maybe there are some offenses in their life. சில உண்மையினங்கள் இருக்கும். Maybe some truth. சில பலவீனங்கள் இருக்கும். Some pain. அப்போ சத்தியத்தின் மூலமாக தேவன் அவர்களை உணர்த்தும் பொழுது, when by the truth God is making them contrary, தேவன் சத்தியத்தின் மூலமாக உணர்த்துவதன் நோக்கம் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. The reason for God being convicting them through the truth is that they should reconcile and they should repent. ஆனா சிலருடைய ஜீவியத்துல தவறான ரியாக்ஷன் தான் வருது. But in some people's life there will be a wrong reaction. அவங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற தப்பிதத்தை உணர முடியாம, ஐயோ என்னை குறை சொல்லிட்டாங்களே, என்னை குத்தி பேசுறாங்களே, என்னை குத்தி பிரசங்கம் பண்றாங்க என்று சொல்லி சில தவறான அபிப்பிராயத்தை நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் இன்னும் மோசமான நிலைமைக்கு நாம் போகிறோம். Sometimes we are not giving room that for the conviction, but we are saying only because of me they talk like this, they are offending only me, they are hurting me. If you say like that, we will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேத வசனம் நம்மிடத்தில் வரும்போது நம்முடைய ஜீவியத்தில் இரண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் உண்டாகிறது. When the word of God comes to us, there are two reactions taking place. பெந்தேகோஸ்தே நாளில் வேத வசனம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக
கர்த்தர் அனுப்பினார். On the day of the Pentecost, God sent the word of God through some people. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக தேவனுடைய வசனத்தை கேட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? And by the word of the Peter, what did the one group of people do? இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் வந்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். They were pricked in their heart and they were saying, "Oh brothers, what should we do to be saved?" பேதுரு தந்த ஆலோசனை கீழ்ப்படிந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். When they obeyed the counsel of Peter, all were blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால நம்முடைய ஜீவியத்தில் கூட வேத வசனம் வரும்பொழுது சில வேளை நாம அதனால் உணர்த்தப்படும் பொழுது குத்தப்படும் பொழுது மனஸ்தாபம் உண்டாகி நம்முடைய ஜீவியத்தில் இனி என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அதற்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக இருப்போம். Even in our life, when the word of God comes into us and pricks us, we should be asking a question, what should we do? And we are convicted of it, we'll be asking a question, what should I do? அது நிச்சயமாக நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நன்மை ஒரு மேன்மை உண்டாக்கும். Truly that will give a blessing and a greatness in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, but when you read in Acts chapter 7, ஸ்தேவான் ஒருமுறை வேத வசனத்தை பேசினதை குறித்து நாம் படிக்கிறோம். we read about Stephen preaching the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்ட ஜனங்கள் என்ன செய்தார்களா? What do the people of God do after hearing the word of God? அவர்கள் மூர்க்கமடைந்து தங்களுடைய இருதயத்தில் மூர்க்கமடைந்து பல்லை கடித்து அவனை எதிர்த்து கல்லெறிந்து கொண்டார்கள். They were foolish in their heart, they became mad and they were gnashing their teeth and stoned him to death. சில வேளையில வேத வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு மனஸ்தாபம் மனந்திரும்பல் வருவதில்லை. நம்முடைய இருதயை கடினப்படுத்தி கோபம் ஆவேசம் வந்து நாம் அதை அவர்களை எதிர்க்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். Sometimes when we hear the word of God, we are not convicted, but immediately we are reacting against them and also gnashing our teeth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் வந்தா அது நம்முடைய ஜீவியத்தில் நஷ்டத்தை உண்டாக்கும் ஒழிய மேன்மையை உண்டாக்கும். If that experience is in our life, that will only bring us destruction and not greatness. ஆகையால தான் இங்க நான் பார்க்கிறோம், இங்கே நான் இந்த வசனத்தை நான் படிக்கிறோம். We read in this verse, நாங்கள் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டதான உபதேசத்தை கேட்டபடி சில நடவாமல் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறார்கள். And they are not listening according to our truth and they are doing divinations and quarrels in the church. ஒருவேளை நாம் கடந்த நாட்கள் அறிந்து அறியாமல் அப்படி செய்திருப்போம் என்றால் அந்த அனுபவத்தை விட்டு நாம முற்றிலுமாய் விடுதலை ஆக்கப்பட நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Knowingly or unknowingly we might have done this aspect in the previous days in the church. We should commit ourselves to the Spirit of God and convict ourselves. நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Then truly God will bless us. ஒருவேளை சில காலம் நாம் சிறுமைப்படுத்த பாதையில காணப்படலாம். Maybe we are very much afflicted for a few days. சில காலம் நாம் தள்ளப்பட்ட நிலைமையில காணப்படலாம். Maybe you are downtrodden in a few days. சில காலம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நிந்தையோ அவமானத்தையோ சந்திக்கக்கூடிய நிலைமையில காணப்படலாம். Maybe for a few days you might be a state where you are ashamed. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் சிறுமைப்படுத்தப்படுவது நிச்சயமாக ஒரு தோல்வி அல்ல, ஒரு நாள்ல அது நமக்கு ஜெயத்தை தரும். But for the sake of the Lord, if we are afflicted, we are not defeated, but one day we'll get a victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில மாதங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தார். Few months before, God gave me a revelation. சில தேவனுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். Some children of God are in a very good state. நல்ல எழுப்புதலா இருக்கிறார்கள். எழுப்புதல்ல இருக்காங்க. They are having a great revival. எல்லா விஷயத்திலும் உற்சாகமா இருக்கிறார்கள். They are also quickened in all their aspects. ஆனா சில வேளையிலே அவர்கள் சந்திக்கிற சில சூழ்நிலைகள், but the situations that they face in few days, அதன் மூலமாக அவர்கள் அதிகமாய் அவமதிக்கப்படுகிறார்கள். because of that they are very much put into shame. புறக்கணிக்கப்படுகிறார்கள். They are rejected. சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். They are dejected. அவருடைய ஜீவிதத்தில் சிலவில் எந்த தவறும் செய்யாமலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள். In their life they are not doing any mistakes, but they are meeting these offenses. ஏன் இப்படி நடக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, when they are asking why is this happening, ஒரு நாள் ஆவியானவர் பேசினார். The Spirit of the Lord spoke to me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசி நாட்கள் அதிகமாய் சிறுமைப்படுத்தப்பட்டார். Jesus, before he was glorified, he was very much put into a meek state before he was glorified. பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தி கனப்படுத்துவதற்கு முன்பாக அவருடைய கடைசி நாட்கள் சிறுமைப்படுத்தப்படக்கூடியதாகவும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அப்படிதான் இருந்ததா பார்க்கிறோம். Before the Father was raising Jesus high above all heavens, in the last days of his ministry, Jesus was put into a very meek state. Many were afflicting him and persecuting him. ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்கள் அற்புதங்கள் அடையாளம் செய்து திரளான ஜனங்கள் ஒரு பின்பற்றி கொண்டு ஒரு விதத்தில் மேன்மைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தார். In the beginning stage of his ministry, many multitudes of people followed him. He did miracles and wonders and he was glorified. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி தன்னை ஒப்புக்கொடுத்தப்படுது. But when he committed to do God's will, அவரை பின்பற்றி வந்த திரளான ஜனங்கள் அநேகர் அவருக்கு விரோதமா மாறிட்டாங்க. Many multitudes of people who followed him became enemies to him. ஒரு காலத்துல அவரிடத்துல நன்மை பெற்ற ஜனங்கள் தான் அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகிறார்கள். Once upon a time these multitudes are getting blessings from him, now they are crying crucify him. அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை ஓடி போய் விட்டார்கள். All the disciples that were with him they ran away. அவர் மிகவும் அதிகமாக நம்பி இருந்ததான ஒரு சீஷன் நான் அவர் அறியவில்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் செய்யவும் செய்விட்டார். One important disciple was very much loving to Jesus. He denied and promised that he did not know. தனக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து வைத்து ஒரு முக்கியமான உத்தரவாதத்தில் வைத்திருந்த சீஷன் அவரை காட்டி கொடுக்கிறவனா மாறி போய். One disciple was given responsibility of all the treasures of money. He betrayed him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்
தேவ சித்தத்தின்படி பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவருக்கு ஆதரவாக ஒருவருமே இல்ல, தனிமையாக தான் அவர் பாடுபட்டார். According to the will of God, when he gave himself to sufferings, there was no one with him. He was alone suffering. ஆனால் அது தேவ சித்தம் என்கிறதை அறிந்த இயேசு அது நிமித்தம் அவர் இடரவில்லை, சந்தோஷமா இந்த பாதையில கடந்து போய் தன்னை ஒப்பு கொடுத்தார். Jesus knew that this was the will of God. He was not offended, but joyfully he committed to the life. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. And there is before exaltation is humbleness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால கர்த்தர் நம்ம ஆவிக்குரிய ரீதியிலோ அல்லது வேற எந்த விதத்திலோ உயர்த்தும்படியாக சித்தமா இருந்தால் அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு அனுமதிப்பார். If God has a will that we should be exalted in our spiritual life and also materially, before that God will allow this thing. ஆகையால இப்பொழுது இருக்கிற அந்த சிறுமைப்படுத்தப்படுற காரியங்களை பார்த்து நாம் இடறி போக வேண்டாம். அதற்கு பின்னால் நமக்கு இருக்க போறதான ஒரு கர்த்தர் நமக்கு தரப்போற ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மை விசுவாசித்து நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். Seeing all these meek state, we should not be offended, but God has got a great blessing about it, and we should see that and we should go forward. இயேசு கூட அப்படிதான் பாடுபட்டார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We also read in the word of God, Jesus suffered likewise. அவர் பாடுபட்ட பொழுது அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை பார்த்தார். And when he was suffering, he saw joy before him. அது என்ன சந்தோஷம்? What was the joy? நான் பாடுபடுவதன் மூலமாக உருவாக்கப்படக்கூடியதான ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். Because of my suffering, there's going to be a group of people as saints being created. அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, because of the joy that was kept before him, அவமானத்தை அவர் எண்ணாமல் நிந்தையை சகித்தார், சிலுவை சகித்தார் என்று நாம் படிக்கிறோம். we read that he did not mind of the sufferings, but he was suffering on the cross. ஆனபடியால சில வேளையில் அப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு வரும், ஆனா நாம் அதை குறித்து இடறி போக கூடாது. விசுவாசத்தோ அதற்கு பின்பு கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் நம்முடைய விசுவாச கண்களினால் தரிசித்து நாம் தைரியமாய் முன்னேறி செல்ல வேண்டும். Sometimes we might be sufferers of so many offenses. We should not see these offenses. We should see the blessing that is above it and look unto it and go forward. சரியாக சத்தியத்தை பற்றி ஒரு வெளிப்படுத்தல் அறிவு நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாத நிமித்தமாக சில வேளை நமக்கு இடர்கள் வரும் பொழுது, when there are so many offenses coming to our life because we don't have a proper revelation regarding our spiritual life, இந்த நாட்களாக நாம் இந்த சத்தியத்தில் இருந்தாலும் நாமே இந்த சத்தியத்துக்கு விரோதமாக இடர்கள் உண்டாக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்று இங்கே வேதம் சொல்கிறது. The word of the Lord says, though we are in this truth for till the lifetime, but we will be offenders in the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் கொரிந்தியர் 10 அதிகாரம் 32 33 வசனங்களை பவுல் சொல்றார். Saint Paul says in 1 Corinthians chapter 10 verse 32 and 34. இடர்கள் வருவதற்குரியதான வேறொரு காரணத்தை இங்கே சொல்றார். He says another reason for the offense to come. அநேகர் தங்களுடைய சுய பிரயோஜனத்துக்காக தான் பல காரியங்களை செய்கிறார்கள். Many people are doing because of their own profit. தங்களுடைய சுய பிரயோஜனத்துக்காக தான் அநேகர் செய்கிறார்கள். Many people are doing for their own profit. அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதில் அவர்களுக்கு எதிர்பார்க்கிற அந்த பிரயோஜனம் வராவிட்டா இடறி போவார். If they do that thing when they are not profited, they are offended. நாம கர்த்தருக்காக ஜீவிக்கிற இந்த விஷயம் சுய பிரயோஜனத்துக்காக நாம் செய்றோமா? Are we doing living for the Lord for our own profit? கர்த்தருக்காக பாடுபடுகிறது, suffering for the Lord, கர்த்தருக்காக நிந்தை சகிக்கிறது, suffering for shaming for our Jesus, செலவு பண்ணப்படுவது, and also being spent for the Lord, கர்த்தருக்காக செலவு பண்ணுவது, spending for the Lord. இப்படி கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்களை எந்த நோக்கத்தோட செய்கிறோம்? With what aim are we doing all these things for the Lord? நாம கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand one important thing when we try or suffer for the Lord. எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு தண்டனை இல்லையோ, அதே போலவே நாம் பிரயாசப்படும் பொழுது இந்த பூமியிலே நாம பிரதிபலனை பெற்றுக்கொண்டா பரலோகத்துல பிரதிபலன் இல்லை. Like how when we are suffering and we are getting the personal redemption, when we are suffering and we get the fruit of it in this world, we will not get inherit in heaven. கர்த்தருடைய ஊழியக்காரரோ அல்லது விசுவாசியோ நம் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் பொழுது அவர்கள் நமக்கு மறுபடியும் ஒரு நன்மை செய்து விட்டா அதற்குரிய பலனை பரலோகத்தில் பெற முடியாது. When the workers of God they are getting good things from the other people, when they are receiving all blessings from them, they will not have anything in the heaven. நாம பெயருக்கோ புகழுக்கோ சில காரியங்களை செய்யும் பொழுது நாம் செய்த நிமித்தம் மற்றவர்கள் நம்ம புகழ்ந்து நீங்க தான் அப்படி பண்ணீங்க, இல்லனா இப்படி நடந்திருக்காங்க, பெயர் புகழ் கிடைத்து விட்டா நாம் பட்ட பிரயாசத்துக்கு பரலோகத்தில் பலன் இல்லை. If you are going to do it for name and fame, if other people are going to do it, only you have done it, because of you this thing has done, then we will not have anything in heaven. எல்லாவற்றிலும் கர்த்தர் நீதியுள்ளவர். In all things God is righteous. ஆண்டவர் அநியாயமா ஒன்றும் செய்வதே கிடையாது. God will not everything unrighteous. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தண்டனையிலிருந்து நம்மை தப்புவித்து விடுகிறார். When we confess our sins, God is escaping us from all the punishment. ஆனபடியால் நாம் இனி நரகத்துக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை. So there's no necessity for us to go to hell. அதே போலவே தான் நாம் நன்மைகள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியிலே கிடைத்து விட்டா அதற்குரிய ஆசீர்வாதம் இன்னும் பரலோகத்தில் நமக்கு கிடைக்காது. When we do some benefits for the Lord, if we get the blessings in world, we will not get anything in heaven. இந்த வெளிப்படுத்தல் இல்லாதவர்கள் தான் இந்த பூமியிலே அதிகமாக தங்களுடைய பிரயாசங்களுக்கு பிரதிபலனை விரும்புகிறார்கள். Only these people do not have this revelation. They want all the good things in this world right now. நாம இந்த பூமியிலே நம்முடைய பிரயாசங்களுக்காக பிரதிபலனை விரும்பி எந்த காரியங்கள் செய்தால் ஒருவேளை அது கிடைக்கும்.
ஆனா அதுக்குரிய பிரதிபலன் பரலோகத்துல கிடைக்காது. If we desire fruits and all blessings in this world, it might happen to us, but we will not get anything in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால நாம் சில வேளையில் சில நன்மைகள் செய்யும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது அது நிமித்தம் நமக்கு நன்மை இல்லாவிட்டா அதுதான் உண்மையான பிரதிபலனை பரலோகத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. Because when we suffer, when we are afflicted, when we are persecuted, if you do not get any fruits of it, it means that God is preparing all our fruits in heaven. ஆனா நமக்கு என்ன சம்பவிக்கிறது? But what is happening to us? இடறி போகிறோம். We are offended. நான் இவ்வளவு பிரயாசப்பட்ட ஒருத்தருக்குமே என்னுடைய காரியம் விளங்கவில்லை. I suffered so much, no one is understanding me. நான் இவ்வளவு செய்த ஆனாலும் என்னை யாரும் விளங்கிக் கொள்ளலை. I am doing so much, but nobody is understanding me. நான் இவ்வளவு பாடுபட்டேன் ஆனாலும் ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலை. I strived so much, nobody affected me. நாமே அப்படி சொல்லுகிறோம். Why are we saying that? பரலோகத்துல நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்ட பிரதிபலனை பற்றி நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் இல்லை. We do not have a revelation about the fruits that God is preparing for us in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால நாம் ஒரு காரியத்தை இந்த காலையில சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். This morning you have to understand one thing very properly. சில வேளையில நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டா அதற்காக நம்ம இடறி போக கூடாது. நிச்சயமா அதுக்குரிய ஒரு பலன் உண்டு. அதை பரலோகத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்ல. Sometimes if our prayers are not answered, we should not be offended. We should have a hope that there is a fruit in heaven prepared for us. ஆகையால் தான் இந்த அப்போஸ்தலன் இங்கே சொல்லும் பொழுது, that is why the apostle says here, சிலர் தங்களுடைய சுய பிரயோஜனத்தை தேடி அதற்காக கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறார்கள். Some people are seeking their own profit and they are striving for the Lord. ஆனால் நான் அப்படி செய்வதில்லை என்று அவர் சொல்கிறார். But he says, I am not doing like that. பரிசுத்த பவுல் எவ்வளவு பாடுகள் பட்டார். Paul suffered so much. அப்போஸ்தலர்ல அப்போஸ்தலர்களை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போன பாதையில अनेक அப்போஸ்தலர் அப்படி போகவில்லை. Compared to Paul, many other apostles did not go through that way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் अनेகவருடைய பாடுகள் பிரயாசங்கள் பூமியில பிரதிபலன் கிடைக்கவில்லை. He did not get so much of fruits in this world. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. But he has a hope. தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் அவர் சொல்கிறார். He said at the end of the race, he says, நல்ல போராடி இருக்கிறேன். I have fought my fight. நான் நல்ல என் விசுவாசத்தை பாதுகாத்திருக்கிறேன். I kept my faith. ஆனபடினால எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. For that is because of that a crown of righteousness is kept for me. எனக்காக மாத்திரம் இல்ல, not only for me. விதமாகவே நல்ல போராட்டத்தை போராடுகிற விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்கிற அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் பிரதிபலன் உண்டு. All those who are fighting their fight, keeping their faith and also desiring the presence of God, the crown of righteousness is kept for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட அந்த எபேசு சபைக்கு கர்த்தர் அப்படி தான் சொல்றார். God is also telling you that the church of Ephesus, கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. For a few days you will be afflicted. 10 நாட்கள் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. For 10 days you will be afflicted. ஆனா நீங்கள் மரண பரியந்தம் உண்மையா இருங்கள். But you should be true till the death. உங்களுடைய உபத்திரவங்கள் நிமித்தம் உங்களுடைய பாடுகள் நிமித்தம் உங்களுக்கு ஜீவ கிரீடம் உண்டு. Because of your suffering, because of your affliction, there is a crown of life. ஆகையால பரலோகத்திலே பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதை மற்றவர்கள் அதை விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி நாம் அதை பற்றி அதனால இடரல் அடையவே மாட்டோம். Looking at the profit that is kept for us in heaven for all our sufferings, whether they are faming us or not faming us, we will not be worried. இப்படி நாம் இடரும்படியாக வெளியிருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ் 5 காரியங்களை நாம் பார்க்கிறோம். And we read about the external forces that are putting us down, that are offending us. பிசாசினால் இடரல் வருகிறது. By Satan. நமக்கு விரோதமாய் பொறாமை உள்ள மனுஷரிடத்தில் இடரல் வருகிறது. By people who are jealous regarding us. சில வேளையிலே நம்முடைய குடும்பங்களிலோ சமுதாயத்திலோ சபையில் இருக்கிற மனுஷர் மூலமா இடரல் உண்டாகிறது. Because of the men who are there in our community, in our family and also in our church. சத்தியத்தை அறியாதபடி சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல் எதிர்க்கிறவர்கள் நிமித்தமாக இடரல் உண்டாகிறது. Because of people who are resisting the truth, who do not know the truth. தங்களுடைய சுய பிரயோஜனம், சொந்த நன்மைக்காக, சுய ஆதாயத்துக்காக பிரயாசப்படுகிறவர்கள் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நிறைவேறாத பொழுது அவர்களுக்கு இடரல் உண்டாகிறது. When people are striving for their own profit, when it is not happening, they are offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி நம்முடைய ஜீவியத்தில் இடரல் வருவதற்கு நமக்குள்ள இருக்கிற சில குறைகளை குறித்து நாம் பார்க்கலாம். And also we should meditate about certain offenses in us, that why we are offended. எரேமியா 18 அதிகாரம் 15 வசனம். Jeremiah chapter 18 and verse 15. இந்த வசனம் படிங்க. Please read this verse. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். சப்பினிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகி அவர்களுடைய வழியிலிருந்து இடரும்படி செய்கிறது. Because my people have forgotten me, they have burned incense to vanity, and they have caused them to stumble in their ways from the ancient paths. என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். My people had forgotten me. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். God has said, even if my mother will forget her babe, but I will not forget you. ஆனா நாம் அப்படி அல்ல. But I am not like that. பல சந்தர்ப்பங்களில் தேவனை மறக்கிறோம். We are forgetting God so many instances. நாம் தேவனை மறக்கிற சந்தர்ப்பங்கள் என்ன? What are the instances we forget God? ஒரு தவறு செய்யும் பொழுது தேவனை மறந்து விடுகிறோம். When we do a sin, we forget God. நம்ம கவனிக்கிற
நாம் செய்கிறதனால் துக்கப்படுகிற ஒரு தேவன் உண்டு என்ற ஒரு நினைவு இருந்தா நாம் தவறு செய்ய போக முடியாது. When we have a reminder in our heart that there is a God, when we sin he will be sad, we will not do that sin. சில வேளையில் நம்முடைய குடும்பங்களில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது உலகத்தார போல நாம நடக்க பார்க்கிறோம், அந்த வேளையிலெல்லாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். When there are some problems in our family, we want to walk like worldly, and then God will be grieved. அந்த வேளையில ஆண்டவர் துக்கப்படுவார் என்கிறது நமக்கு ஒரு விஷயம் இல்ல. ஜனங்கள் நம்ம மதிக்க மாட்டார்களே, ஜனங்களுக்குள்ள நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி கர்த்தரை மறந்து விட்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். At that time we are not thinking that God will be grieved, but we think that other people will not be worried about us. We are having that worry and we are not keeping depending on God. சில வேளையில நமக்கு மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதும் அவர்களுக்கு விரோதமாய் சண்டை போடும் இதெல்லாம் செய்யும் பொழுது நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். When many people are talking against us, talking back and also fighting against them is also offending God. அப்படி கர்த்தரை மறந்து நம்முடைய அனுதின ஜீவியத்தில் இவ்வளவு தீமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். And we are doing so many evil in our life that we are forgetting God. நாம் அதை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு நமக்கு தெரியறதில்லை. We do not know the fruit of it when we do it. ஆனா செய்து கொஞ்ச நேரத்துக்கோ நாட்களுக்கு பிறகு நமக்கு வரக்கூடியது இடர்கள். But after few days or few time after we do it, there is an offense coming. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். That is why it says my people had forgotten me. அடுத்தபடியாக சொல்லிருக்கு, மாயையான காரியங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். They have burned incense to vanity. தூபம் காட்டுறது என்ன சொன்னா burning incense means ஆவிக்குரிய விதத்துல தூபம் காட்டுவதுன்னு சொல்றது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கும். Spiritually burning incense refers to prayer. மாயையான காரியங்களை தூபம் காட்டுவது என்று சொல்லும் பொழுது when you say burning incense to vanity, உண்மையாய் தூபம் காட்டுற அனுபவத்தை இழந்து போயிருக்கிறோம். they are truly forgetting the experience of truly burning incense. நம்முடைய ஜெப ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும்படியாக பல மாயையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். spoiling our prayer life, we are giving room for so many vain things. அது ஒருவேளை நம்முடைய நண்பர்களோடு பழகுற நேரமா இருக்கலாம். maybe a time when you are going with your friends. சில தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடிய காரியங்களா இருக்கலாம். you are going to wrong places, சில தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். maybe you are doing some wrong things. மாயை என்று சொல்லும் பொழுது அது உண்மை இல்லாதவைகள் என்று நாம் பார்க்கிறோம். vanity means that which is not true. அது உண்மையாய் காணப்படாது, சும்மா ஒரு வெளி வேஷம் தான், உண்மை இல்ல அதுல. it is not real but only virtual. இன்னொரு விதத்துல சொன்னா பொய்யான காரியம். it's all vain or lies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில வேளையில் அப்படி தப்பிதமான காரியங்கள் தீமையான காரியங்களை செய்கிறது நிமித்தமாக நம்முடைய ஜெப ஜீவியத்தை அலட்சியப்படுத்துகிறோம். because of mistakes and all our sins we are spoiling our prayer life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்ல குடும்ப ஜெபம் இருக்கும். there's a family prayer. குடும்ப ஜெபம் செய்யிறதுக்கு ஒரு நேரம் இருக்க வேண்டும். there should be a time for family prayer. சிலர் என்ன செய்யுது, but sometimes அந்த வேளையில தான் போய் யாரையா பார்க்க போயிட்டு அதுக்கு அந்த நேரத்துக்கு வர மாட்டாங்க. only at that time they will go to see someone, they will not come for that prayer. அப்படின்றா அந்த வேளையில நாம் ஒரு மாயையான காரியத்தை தூபம் காட்டுற வேலை செய்திருக்கிறோம். at that time we have burned incense to vanity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அதே போல நம்முடைய வீடுகளில் நமக்கு சில வேளையில நமக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். sometimes there will be a time when we have to come to the presence of God. அந்த வேளை தேவ சமூகத்துக்கு வராம வேற எங்க அதுக்கு முக்கியமா அதற்கு நாம் பார்க்க போயிரோம். we are not coming to the presence of God, we are going to some place. மாயையான காரியங்களுக்கு அப்படி தூபம் காட்டுகிறவர்களா இருக்கிறோம். they are burning incense to vanity. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பொறுத்தவரையில compared to the workers of God, விசுவாச வீட்டிலே ஜெப வேளை என்ற ஒரு ஜெப வேளை இருக்கு. there is a time for the believers prayer. பரிசுத்தவான்களுமாய் நியமிக்கப்பட்டதான ஜெப வேளைகள். there are prayers appointed by the saints. என்னென்ன ஊழியக்காரர்கள் அந்த ஜெப வேளையை அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் மாயையான காரியங்களை தூபம் காட்டுவார்கள். அவருடைய ஜீவியத்தில் பிரச்சனை வரும்போது இடறி விழுந்து போவார்கள். those workers of God who are not giving importance to that prayer time for the believers, at that time they are workers at that time they are burning incense to vanity and they will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால நம்முடைய ஜீவியத்திலே ஜெப வேளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிறதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். so in our life we have to meditate as to what importance we give to prayer life. நம்முடைய ஜெப வேளையை நாம் அலட்சியப்படுத்தும் பொழுது, when you mock at our prayer life, நாம் நம்முடைய ஜீவியத்திலே என்ன செய்கிறோம், what are we doing in our life? அந்த வசனத்துல பார்க்கிறோம், செப்பனிடாத பாதைகளிலே அவர்கள் போக பார்க்கிறார்கள். and they are trying to go in many in ancient paths. ancient செப்பனிடாத பாதை, in the ways not cast up. சரியில்லாத வழிகளில போக ஆரம்பிக்கிறது. they are going in wrong ways, not correct ways. இந்த மூன்று விஷயங்கள் அவர்களை பூர்வ பாதைகளை விட்டு விலகி போக முடியாது இடற செய்கிறது என்று நாம் படித்தோம். now these three things are stumbling them to walk away from the ancient paths. தேவனை மறப்பது, now forgetting the Lord, ஜெப ஜீவியத்தை அலட்சியப்படுத்துவது, and mocking at the prayer life, தவறான வழிகளில போகிறது, யார் சொன்னாலும் திருந்துவதில்லை, and going in the wrong way and not correcting themselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. செப்பனிடாத பாதைகளை தெரிந்து கொள்றார்கள். and they are walking in paths which is not cast up. செப்பனிடாத பாதைன்னு சொல்றது ஒழுங்கினம், அது அந்த பாதை சரியான பாதை இல்லை, அதுல பல பழுதுகள் தீமைகள் இருக்கு, அதை தான் தெரிந்து கொள்றோம். if they say that way is not good, it's a wrong way, it is not good way, and only they are choosing it. சில வேளை நாம போற வழி சரியில்லை என்று யாரா சொன்னா எனக்கு தெரியும்
நீங்க ஒண்ணு அதை பற்றி சொல்ல வேண்டாம். Sometime when the other people are saying this is not the correct way, we say no, I know about that way, you did not tell about it. பல குடும்பங்கள்ல பிள்ளைகள் விசேஷமா வாலிபர்கள் அப்படிதான் சொல்றாங்க. Even the young people in this family, they are telling like this. பெற்றோருடைய ஆலோசனை அவர்களுக்கு மிகவும் கசப்பா இருக்கு. The counsel of the parents are very much bitter. எங்களுக்கு நல்லா தெரியும், சும்மா நீங்க எங்க காரியத்துல இன்டர்ஃபியர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Be calm, I know everything, do not interfere in my way. அவங்க செப்பனிடாத பாதையில போயிட்டு இருப்பாங்க, ஆனா தாய் தகப்பன் திருத்த கூடாது. They are going in a wrong way which is not correct, but the parents should not correct them. நம்முடைய ஜீவியத்துல அப்படி இருந்தா நம்முடைய ஜீவியத்தில் இடர்கள் வரும் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். If in our life we are walking like that, in the Bible we read that we be offended. நாம கர்த்தரை மறந்து பல தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? Are we forgetting the Lord and doing evil things? சரி, தீமைகளை செய்தது பற்றி நமக்கு ஒரு மனஸ்தாபம் வந்து மனம் திரும்புகிறோமா? Are we getting a conviction? Are we convicted because of these evil things? இல்லாவிட்டா நம்முடைய ஜீவியத்தில் வருகிற இடர்களிலிருந்து நாம் தப்பவே முடியாது. Or else we cannot be escaping the offenses come into our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் சரியா பாதுகாக்கிறோமா? Are we keeping our prayer life properly? நம்முடைய தனி ஜெபம், in our personal prayer, நம்முடைய குடும்ப ஜெபங்கள், our family prayer, விசுவாச வீட்டில் ஊழியக்காரர்கள் தனி ஜெபங்கள், பொது ஜெபங்கள், and the workers of God in the believer in the faith home, the personal prayer and the family prayer. நம்முடைய ஜெபங்களை நாம ஜெப ஜீவியத்தை பாதுகாக்கிறோமா? Are we keeping our prayer life? தேவ சமூகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? Are we giving importance to the presence of God? அந்த அனுபவங்கள் இல்லாவிட்டா இப்ப ஒருவேளை பீக்ல இருக்கலாம், maybe நாட்களுக்குள்ள நாம இடறி போய் இல்லாமல் போயிரோம். If you do not have those experiences, maybe we are in the peak, but after a few days you may be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதேபோல நம்முடைய வழிகள் செப்பனிட்ட வழிகளா அல்லது செப்பனிடாத வழிகளா? Are our ways repaired and correct, or they are not unrepaired ways? சங்கீதக்காரன் சொல்கிறார், the psalmist says, நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், செப்பனிடுகிறார். God will confirm the ways of orders. God orders the ways of the right man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்ல மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தாத ஆர்டர் பண்றார் அல்லது அதை ஒழுங்குபடுத்துகிறார். God is ordering the way of a good man. அந்த வழியில அவன் போகும்போது அந்த வழியில கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்றார். When a man is walking in that way, God will be pleased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? How are our ways? தேவனால ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிகள் நம்முடைய வழிகளா அல்லது செப்பனிடாத வழிகள் நம்முடைய வழிகளா? Are our ways being ordered by God, or are they not correct ways? நம்முடைய வழிகள் செப்பனிடாத வழிகளா இருந்தா போகும்போது நல்லா இருக்கும், அதன் போய் இடர்கள் வந்து நாம திரும்பி விழுந்து போனால் எழும்ப முடியாது. If our ways are not ordered by God or repaired by God, maybe it is good in walking it, but after a few days it will be offending us. Praise the Lord. இரண்டாவதாக, secondly, எரேமியா 50 அதிகாரம் 32 வசனத்தை படிக்கும் பொழுது, when you read Jeremiah 50 verse 32, வசனம் படிங்க சீக்கிரம். இடுமுள்ளவன் இடறி விழுவான். போதும். The most proud shall fall. The most proud shall stumble and fall. Stumble and fall. அவ இடும்புள்ளவன் தமிழ்ல சொல்லிருக்கு, பெருமையுள்ளவன் இடறி விழுவான். The most proud shall stumble and fall. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவிதத்திலே பெருமை இருக்கா, தாழ்மை இருக்கா? Do we have proud or we have humble? சில வேளையில நாம் தாழ்மையை நினைத்துக் கொள்கிறோம், ஆனா நம்முடைய ஜீவிதத்திலே பெருமை இருக்கு. We think that we are humble in our life, but we are proud. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த பெருமையை பற்றி சொல்றதை நாம் பார்க்கிறோம். Saint Peter and Saint Paul talks about this proud. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய பேதுரு பெருமையை பற்றி சொல்கிறார். James and Peter, they talk about the pride. பெருமை உள்ளவனுக்கு தேவன் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்கிறார். God resists the proud. அப்ப இந்த பெருமை என்று சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, when you read about this proud and all the things they do, யாக்கோபு 4 அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். when you read James chapter 4 verse 4, ஆகையால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Therefore you should be humble unto the Lord and resist Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Obey God and resist Satan. ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Because God resists the humble. இந்த இடத்துல பெருமை என்று சொன்னா அதன் அர்த்தம் என்ன? What do you mean by the proud here? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். Not obeying God. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதவர்கள். Not obeying the counsel of God. தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள். Not obeying the commandments of God. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். Not hearing the voice of God. தேவனுடைய எச்சரிப்புக்கும் கீழ்ப்படியாதவர்கள். Not obeying the warnings of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட கீழ்ப்படியாம இருந்தா நாம் தான் பெருமை உள்ளவர்கள். Then if you do not have a disobedience in your life, you are the proud people. அப்படினா நிச்சயமா நாம் ஒரு நாள் இடறி விழ வேண்டும். One day we will have to be offended. அல்லது அடிக்கடி நம்முடைய ஜீவியத்தில் இடர்கள் வந்து கொண்டே இருக்கும். And all offenses will be coming in our life frequently. ஏன்னா வேதத்தில் சொல்லிருக்கு, பெருமை உள்ளவன் இடறி விழுவான். Therefore the Bible says that those who are proud will stumble and fall. பேதுரு போய் சொல்லும் பொழுது, when Peter says, முதலாம் பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்துல சொல்றார், in 1 Peter chapter 5 verse 5, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தால்
மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். And you should obey one another and you should have humility in heart. சொல்லிட்டு அடுத்த வசனம் அதன் பின்பு சொல்றார் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். And after that he says God resisted the proud. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினா இந்த இடத்துல பேதுரு சொல்ற பெருமை என்ற அர்த்தம் என்ன? Now what is the proud that Peter mentions here? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவது. You have to be subject one to another. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? How should we obeying one another? ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியமா இருக்கணும். அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியும். You have to be in unity, then only you can obey one another. தேவனுடைய ஜனங்களாகிய நாம ஒருமனமாக ஐக்கியமாய் ஜீவிக்க முடியாவிட்டா ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியாது. If you are the people of God cannot live in unity and we cannot be obeying one another. விசேஷமா ஒரு உதாரணமாக நாம விசுவாச வீட்டில் ஒரு வேலை செய்கிறோம். For example, we do a work in a faith home. ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறோம். 4 or 5 people. ஒவ்வொருவருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டாகிறது. Everyone has got opinion about that work. ஒருத்தர் சொல்றார் இப்படி செய்யலாம். One man says we'll do like this. அப்ப இன்னொருத்தர் சொல்றார் இல்ல அப்படி செய்யலாம். Other man says no, we'll do like that. இன்னொருத்தர் சொல்றார் இப்படி செய்யலாம். No, we can do like this. அவர்கள் ஒரு மனமுள்ள என்ன செய்வார்கள்? If they are not in unity, what will happen? யாருடைய ஆலோசனை நல்லது என்று தோன்றுகிறதோ அதை சேர்ந்து எல்லாரும் செய்வார்கள். And they will think who's best counsel and they will work accordingly. ஆனா ஒரு மனம் இல்லாவிட்டா என்ன செய்வார்கள்? If there is no unity, what will happen? நான் சொன்னது அவங்க செய்யல, ஆகையால் நான் இந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. As because I told it and they are not doing it, I am not going to do this work and I'll go away. அதன் மேல் அதை பற்றி எல்லாத்தையும் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. And afterwards they'll go and mock at the people, blame others. அதனால நாம் ஒருமனமாக ஐக்கியமாய் ஜீவிக்காவிட்டா அதுதான் நம்முடைய பெருமை. If you are not living in unity or fellowship, that is our proud. நாம் எல்லாரோடு ஐக்கியமாய் ஒருமனமாய் காணப்படுகிறோமா என்று சற்று நம்முடைய ஜீவிதத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். We'll have to examine for a while that whether we are living in unity with all. இந்த இடத்துல நமக்கு கீழ்ப்படிதல் ஒருமைப்பாட்டு நிமித்தமா தான் உண்டாகும். And this obedience come through unity. தேவனுடைய ஜனங்களாக நாம் ஒன்றாய் ஒருமனமாய் ஜீவிக்கிறோமா? Are we as a people of God living in one? சபையாக தேவனுடைய சபையாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய நாம் ஒன்றாய் இருக்கிறோமா? Are we the church of God or the body of Christ being one? ஏன் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why is the church called the body of Christ? நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. If you take our body, பல அவயவங்கள் இருக்கு. there are many members. ஆனா எந்த அவயவமாகிலும் வேறொரு அவயவத்துக்கு விரோதமா செயல்படுமா? But can any one member work against other member? யோசித்து பாருங்க. Just think about it. எந்த ஒரு அவயவமாகிலும் இன்னொரு அவயவத்துக்கு விரோதமாக செயல்படுமா? Can any one member work against the other member of the body? ஒரு நாளும் செய்யாது. It will never do it. ஆனா அதற்கு பதிலாக But instead, ஒரு அவயவத்துக்கு கஷ்டம் வந்தா மற்ற அவயவம் உடனே உதவி செய்ய தான் வரும். if there is a problem in one member, immediately the other member rushes to help. கண்ணுல தூசி விழுகிறது. The eye has got a dust. உடனே என்ன செய்யுது? Immediately what will happen? என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். What will you do? உடனே கை உதவி செய்ய வருது. Immediately the hand goes to help. கைக்கு கட்டளையிட்டீங்களா? Did you order the hand? கை உடனே போய் உதவி செய்யன்னு சொன்னீங்களா? Did you say to the hand go and help? இன்ஸ்டன்ட்டா நடக்குது. Immediately and instantly it happens. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறதே ஒழிய ஒன்றுக்கொன்று விரோதமாக செயல்படக்கூடிய நிலையில கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை. The God did not create our members of the body that it should not be against one another but it should help one another. அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய சபையானது இயேசு கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்றது அப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாடு ஒருமனம் இருக்க வேண்டும் என்கிறதை தான் காண்பிக்கிறது. Jesus Christ telling that is the body of Christ is that you should have oneness and one in a unity. ஆகவே நாம் சத்தியத்தை அறிந்த பின்பு இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த பின்பு ஒரு சரியான ஐக்கியத்தில் ஒருமனத்தில் நாம் வராவிட்டா பெருமை உள்ளவர்கள் அடிக்கடி நம்முடைய ஜீவிதத்தில் இடர்கள் உண்டாகும். After knowing the truth and after coming to the truth, if we are not having in oneness or unity of mind, then we will be always be proud and living in pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக Thirdly, எரேமியா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you read Jeremiah 13:16, give glory to the Lord your God, because He caused darkness and before your feet stumble upon the dark mountains, and while ye look for the light, He turn it into the shadow of death and make it gross darkness. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்த அந்தகாரமும் காரியங்களுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கால்கள் இருண்ட மலைகளின் மேல் இடறுவதற்கு முன்பாக, and before your feet stumble upon the dark mountains. ஏன் கால்கள் இருண்ட மலையில் இடற வேண்டும்? Why should the feet stumble on the dark mountains? அது ஏன் இங்க இடர் உண்டாகிறது? Why is there a stumbling? தேவனுக்கு மகிமை செலுத்துகிறது இல்ல. Not giving glory to God. தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்கிறோம். We are receiving good things from God. அந்த நன்மைக்கு தேவனை நன்றியுள்ளவர்களாக மகிமைப்படுத்துவதில்லை. We are not grateful and giving glory to God. நாம் எத்தனை பேர் கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்யும் பொழுது அந்த நன்மைகள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? How many of us have given glory to God because of all the benefits and the good things that God has done? சிலருடைய விஷயத்தில் எல்லாம் ஒன் வே டிராபிக் தான். Many people say ஒரு வழி பாதை. It's a one way traffic in many people's life. அந்த ஒரு வழி பாதையில ஒரு பக்கத்துல தான் வாகனங்கள் செல்லும், எதிர் பக்கத்துல வரக்கூடாது. In that one way traffic only one way, one side that அப்படினால ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கணும். இவர்களிடத்தில் ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் ஒன்றும் போகாது. Therefore God should always help them and do good things, but they will not praise God and they will not do glory to God. கர்த்தர் இரண்டு தூதர்களை பூமியில் அனுப்பினாராம்.
Now once the God sent 2 angels to the world. ஒரு தூதன் இடத்துல ரெண்டு பேர் இடத்துல ரெண்டு பெரிய பேக் கொடுத்து அனுப்பினார். And he gave 2 big bags. ஒரு தூதன் இடத்துல சொன்னார். One angel he said. என்னை துதித்து மகிமைப்படுத்துறவர்கள் என்னை துதிக்கிறவருடைய துதிகள் எல்லாம் அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நீ ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணிட்டு வா ஒரு தூதன் கிட்ட சொன்னார். One angel he commanded gather all the praises of our people and put into the bag. வேறொரு தூதன் கிட்ட சொன்னாரா. Another angel he said. இந்த ஜனங்கள் என்னை நோக்கி வேண்டிக்கொண்ட அவருடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ இந்த பேக்ல கலெக்ட் பண்ணிட்டு வா. And also all my supplications you collect in this bag and bring it to me. இரண்டு தூதர்களும் போயிட்டு திரும்பி தேவ சமூகத்தில் வந்தார்கள். After going to the 2 angels came to the presence of God. ஒரு பேக் அப்படியே நிரம்பி வழியுது, இன்னொரு பேக் அப்படியே காலியாவே தான் இருக்கு. One bag was overflowing but the other bag was empty. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பேக் நிறைஞ்சு வழிந்திருக்கும்? Which bag was overflowing? Please tell. அதான் உங்களுடைய அனுபவம். ஆகையால் தான் அனுபவம் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுகிறது. That is the experience and therefore the heart is speaking out of the mouth. நம்முடைய ஜீவிதத்துல ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் இதை செய்ய அதை செய்ய இதை செய்ய எக்கச்சக்கமா நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லிட்டே இருப்போம். We are always telling the Lord, do this in my life, do that in my life, Lord, you have to do it. ஆனா ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது. But not praising God. நாம தேவனை மகிமைப்படுத்தாவிட்டா அதனுடைய விளைவு நம்முடைய கால்கள் இடறுமா. If you do not glorify God, the result will be that will be stumbling. கடந்த 7 மாதங்கள்ல எத்தனை பேர் உங்களுடைய சபைகளில கர்த்தர் நன்மை செய்த நன்மைகளை சொல்லி சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள்? How many of you have given testimonies in your church for the past 7 months for all the good things that God has done? எத்தனை பேர் மகிமைப்படுத்தி கை உயர்த்துங்க பார்க்கலாம். Please raise your hand. பாருங்க, இங்க இருக்கிறதுல பாதி கூட இல்ல. Not even half. அப்படின்றா நாம் நன்றி இல்லாத மனுஷனா இருக்கிறோம். Then we are ungrateful men. சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை செய்யவில்லை, ஆகையால தான் நான் சாட்சி சொல்ல முடியவில்லைன்னு சொல்றோம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். Those people who are saying God did not do anything good thing in my life, I will not testify for the Lord, please raise your hand. ஆண்டவர் நன்மை செய்கிறார், ஆனா நமக்கு நன்றி இல்ல. God is doing good things but we are ungrateful. தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை அவ்வப்பொழுது நாம் செலுத்தாவிட்டா அதனுடைய விளைவு நம்முடைய ஜீவி இருள் அடைந்து போகும், இடறவும் மாறும். If you do not give glory for all the good things that God is doing, our feet will be stumbling, will be darkened. நம்முடைய ஜீவிதத்தில் இடறல் வருவதற்கு மற்றொரு காரணம் நன்றி இல்லாமலும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பது. Other reason for hindrance coming to our life is that we are not giving glory to God and we are not praising the Lord. நான்காவதாக, fourthly, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது 1 Peter 2:8 அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். And a stone of stumbling and a rock of offense. திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறுகிறார்கள். They are not obeying the word of God and they are stumbling. தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு திருவசனத்தை கொடுக்கிறார். When we come to the God's presence, God is giving the word of God. சில வேளையிலே அது நமக்கு இளைப்பாறுதலாக ஆறுதலாக இருக்கக்கூடும். It might be a very good comforting verse to us. சில வேளையிலே அது நம்முடைய குற்றங்களை உணர்த்தக்கூடியதாக நம்ம எச்சரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். Sometimes it may be warning us and also convicting our sins. நம்முடைய மனுஷிக தன்மை என்ன? What is our carnal nature? நம்மிடத்தில் வருகிறதான தேவ வசனம் நமக்கு அனுகூலமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா கீழ்ப்படிவோம். If all the word of God is favorable unto us, we immediately obey. ஆனா சில வேளையில வேத வசனம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக கண்டிக்கக்கூடியதாக இருந்தா நாம் கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கும். But if the word of God is convicting us and warning us, we are not having a mind to obey. நாம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனா இடர்ல உண்டாகும் என்று இங்கே நாம் படிக்கிறோம். We read here that if we do not obey the word of God, we will be having offense. சில வேளையில கர்த்தருடைய வசனம் நம்மிடத்தில் வரும்போது நம்ம தாக்கக்கூடியதாக நம்ம கண்டிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், sometimes if the word of God is going to come to us, convict us and warn us, நாம் அதை கண்டு நாம் அது நிமித்தமாக நாம் அதை எதிர்க்க கூடாது. And we should not resist it. அல்லது நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் போக கூடாது. Or else we should not disobey it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள். And the workers of God are telling the word of God. அவர்கள் தாங்க நினைச்சதெல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. They cannot tell whatever they like and they cannot do it. உதாரணமா ஒரு விசுவாசி மேல ஒரு ஊழியக்காரருக்கு ஏதோ வருத்தம் இருக்கு, உடனே அவர் பிரசங்கத்தில் அந்த ஊழியக்காரனை தாக்கி பேசுறான்னு வைத்துக்கொள்ளுங்க. For example, if he's got a very much problem regarding a believer and in the message he is going to pinpoint that believer, நாம அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போயிட்டா நாம் தப்பிடுவோம். ஊழியக்காரன் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். If you obey as it is, then we will be escaped, but the worker of God has to answer. ஏனென்றால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. God is a righteous judge. நம்மையும் நியாயம் தீர்ப்பார், அதே மாதிரி நம்முடைய ஊழியக்காரரையும் நியாயம் தீர்ப்பார். He will judge us and the same way he will judge the worker of God. உதாரணமாக மிரியாமை குறித்து நாம் படிக்கிறோம். Example, we read Miriam, மோசேயினுடைய சகோதரி, Moses' sister. ஒரு முறை மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசிவிட்டார். Miriam was talking against Moses. உடனே குஷ்டரோகம் வந்து பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டார். Immediately she was having leper and put away at the camp. கடைசியில மோசே கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினதால தான் மன்னிப்பு கிடைத்தது. அல்லது கர்த்தர் அவளுக்கு ஒரு பரிகாரம் செய்தார். Because of Moses interceding for her, there was a great healing for her. ஆண்டவர் கர்த்தர் சொல்றார், அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும், தள்ளிவிடு. God says for 7 days she should be outside the camp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா அதே வேளையில பிந்தி நாட்ல மோசேயின் ஜீவிதத்தில் ஒரு தவறு வந்தது. At the same time afterwards there was a wrong in Moses. ஜனங்கள் தண்ணீர் கேட்ட வேளையில
ஆண்டவர் கண்மலை பார்த்து பேசி சொன்னார். ஆனா அந்த ஜனங்கள் கொடுத்த டென்ஷன்ல பேசாம அடிச்சிட்டார். At the time when people are asking for water, because of the tension, Moses smote the rock, but God told to speak to the rock. ஒரு காலத்துல மோசேக்காக நியாயம் செய்த கர்த்தர் இப்பொழுது மோசேக்கே அவர் நியாயம் தீர்க்கிறார். Now once upon a time God was very much judging unto Moses for Moses, but now he is judging Moses. மோசே சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தப்படுத்த என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, நீ கானானுக்கு போக முடியாது. Before my people you have not honored me and you have not made holy to me, you will not go to Canaan. மோசே இந்த கடைசி நாட்ல ஆண்டவர்ட்ட மிகவும் ஒரு ரிக்வெஸ்ட் கேக்குறான். At the end of the time he is asking request to the Lord. நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். Lord, I'll go and see it and come. ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say? அத பற்றி பேசவே பேசாத. You should never talk about it. அப்படினால கர்த்தர் நீதியில நியாயாதிபதி. God is a righteous judge. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. We should not be afraid. ஒருவேளை ஊழியக்காரர்கள் தவறாக ஏதாவது சொன்னால் நாம் கீழ்ப்படிந்து விடுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஊழியக்காரர் கண்டிப்பா பதில் சொல்லியாகும். Maybe my mistake, the workers of God will tell it, we will obey it, but the God will take care of the workers. ஆனா நாம் கீழ்ப்படியாவிட்டா நாமும் கூட குற்றவாளிகளா மாறுவோம். If you do not obey, we will also be offenders. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால திருவசனத்துக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லும் பொழுது It when say obeying the word of God, சில வேளையில கர்த்தருடைய வசனம் நமக்கு அனுகூலமா இல்லாவிட்டா நமக்கு கீழ்ப்படிய முடியாம போய் விடுகிறது. if the word of God is not favorable, we are not obeying it. நாம் அது நிமித்தமாக நமக்கு எரிச்சல், துக்கம், கோபம் உண்டாகிறது. Because of that we are starving strife and anger and bitterness. ஒருவேளை கடந்த நாட்களில் இதை அறியாமல் நாம் செய்திருப்போம் என்றால் இனி அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம். Maybe in the previous days unknowingly we have done, year afterwards we should not do it. கர்த்தருடைய வசனம் நன்மைக்காக வந்தாலும் சரி தீமைக்காக வந்தாலும் சரி நாம் கீழ்ப்படியும் பொழுது அதனால ஒரு நன்மை உண்டு. Whether the word of God is coming to good or for ungood, if you do it, there's a goodness in it. எரேமியா 42 அதிகாரம் 6 வசனத்தை நான் படிக்கும் பொழுது When you read Jeremiah 42 verse 6, ஒரு காலத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததான கர்த்தருடைய ஜனங்கள் அது நிமித்தமாக பல கஷ்டங்கள் உபத்திரவங்களை நாம் சந்தித்த பின்பு இப்பொழுது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். Once upon a time the people who are not disobeying the word of God, now they have realized everything, they have hurted so many things, they have come to a decision. இப்போ அவர்கள் என்ன சொல்றார்கள்? What do they say? படிங்க. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. பாருங்க, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, whether it be good or whether it be evil, எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும். we will obey the voice of the Lord our God to whom we send thee, be good to us. கர்த்தருடைய வசனம், வேத வசனம் கர்த்தருடைய வசனம். The word of God is the word of the Bible is the word of God. அதனால நன்மை உண்டாலும் அது நன்மைதான், தீமையா இருந்தாலும் அது நன்மையாக மாறும். Whether it be good, it will be good, whether it be evil, it will also change to good. கர்த்தருடைய வசனம் கீழ்ப்படியாவிட்டா நம்முடைய ஜீவியம் இடறலில் முடியும். But if we disobey the word of God, there will be offense in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 12 வசனத்தை படிக்கும் பொழுது Matthew's Gospel 15 verse 12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அடுத்த வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். Then came his disciples and said unto him, Knowest thou that the Pharisees were offended after they heard this saying? But he answered and said, Every plant which my heavenly Father hath not planted shall be rooted up. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் சொன்ன வார்த்தைகள்னால பரிசேயர்கள் அடிக்கடி இடறல் அடைந்தார்கள். Because of the words that Jesus told very often to the Pharisees very much offended. இந்த அதிகாரத்திலும் கூட இயேசு சொன்னதான சில வார்த்தைகள் மூலமாக பரிசேயர் இடறல் அடைந்தார்கள் என்று சொல்லி சீஷர்கள் வந்து இயேசுவுக்கு சொன்னார்கள். Now disciples are coming to Jesus and saying, because of these verses mentioned in this chapter, the Pharisees were offended. அப்ப இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? என் பரமபிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். Every plant which my heavenly Father hath not planted shall be rooted up. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand? நாம் தேவனால நடப்பட்டதான ஒரு நாற்றாக இல்லாவிட்டா சில வேளையில நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்ம இடற செய்து கடைசியில தேவன் நம்மை பிடுங்கி எறிவதற்கு ஏற்றவாய் மாற்றிவிடும். If you are not a plant that has been planted by the heavenly Father or God, because of the words that we hear, we will be offended and will be rooted out. தேவனால நாம் நடப்பட்டிருக்கிறோமா என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand whether we are planted by God. நாம் இந்த விசுவாசத்துல சபையில சில வருஷங்கள் இருக்கிறதுனால பெரிய விசேஷம் இல்ல. It is not a speciality of being for so many years in the faith of the church. தேவனால நாம பரிசுத்தவான் கர்த்தருடைய வீட்டில பரிசுத்தவானுடைய சபையில ஐக்கியத்துல நாம் நாட்டப்பட்டிருந்தா மாத்திரம்தான். But only when you are planted by the God in the saints and also in the truth, நம்முடைய ஜீவியத்திலே இடறல் வருகிறதை தவிர்க்க முடியும். we can avoid offenses coming to our life. தேவனால நடப்படாத ஒரு நிலைமையில நாம கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால் சில சம்பவங்கள் மூலமா இடறல் அடைந்து அதோடு நாம தேவ சமூகத்தை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடும். If you are coming to a way where you are not planted by the Lord, because of some instances we might be offended, will we go away from God. தேவனால நாட்டப்படாதவர்கள், தேவனால உறுதிப்படுத்தப்படாதவருடைய ஜீவியத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு விரோதமான காரியங்களை கேட்கும் பொழுது இடறல் உண்டாகும். Those people who are not planted by God, those people who are not steadfast in God, when they hear things against them, they will be offended and they will be rooted up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 20 21 வசனங்களை படிக்கும் பொழுது, when you read Matthew's Gospel 13 verse 20 and 21,
கற்பார் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். But he that received the seed into stony places, the same is he that heareth the word, and anon with joy receiveth it, yet hath he not root in himself, but dureth for a while. For when tribulation or persecution ariseth because of the word, and by he is offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே திருவசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷமா கேட்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. There's a group of people who are hearing the word of God joyfully. ஆனால் திருவசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக பிரயாசப்படும் பொழுது, but when you are trying to live according to the word, வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வரும் பொழுது, when the tribulations and persecutions come by the word, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? what do? இடறி விடுகிறார்கள். They are offended. ஏன் இடறி விடுகிறார்கள்? Why are they offended? அவருடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் ஆழமாக நாட்டப்படக்கூடாதபடி இருதயம் கற்பாரை போல இருக்கு. The heart is so hard and like a stone that the word of God cannot be planted in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க அது இலகிய ஒரு இருதயமாய் மாற வேண்டும். When we hear the word of God more and more, heart should be more of flesh. ஆகையால் தான் நம்முடைய ஜீவியத்தின் ஆரம்பத்திலே நம்முடைய மனம் திரும்புதலே ஒரு சரியான ஒரு அனுபவத்தோடு இருக்க வேண்டும். Therefore, in the beginning of our spiritual life, we should have a proper salvation. ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் இல்லாம சும்மா மேலோட்டமாக இந்த அனுபவத்தில் வந்துவிட்டா நம்முடைய இருதயத்தின் சில பகுதிகள் கடினமாகவே இருக்கும். அது சரிபடாது. Without a proper repentance in the beginning of a salvation, some parts of our heart will be stony. It will not be changed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அதை குறித்து அறியாமல் இருப்போம். We will not be knowing about it. சில வேளையில சத்தியத்தின்படி ஜீவிக்க பிரயாசப்படும் பொழுது நமக்கு உபத்திரவங்களும் துன்பங்களும் வருகிறது. But when we try to live according to the word of God, there will be tribulations and persecutions. அப்பொழுது அந்த கடினமான அந்த இருதய கடினத்தின் நிமித்தமாக வேத வசனங்களுக்குள்ள ஆழமாக பதிந்திருக்காதபடினால இடறி போய் விடுவார் சொல்லி. Because of the hardness of the heart, the word of God will not go deep into it, and because of that they will be offended. அப்படினால தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை திறந்து அதை நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். Therefore, when we come to the presence of God and hear the word of God, we should open our hearts and put all the words in our heart and keep it up. மேலோட்டமா கேட்டுவிட்டு நம்முடைய இருதயத்தில் அந்த கர்த்தருடைய வசனம் போகாவிட்டா நம்முடைய இருதயத்தினுடைய கடின தன்மைகள் மாறாது. Not just hearing the word of God outwardly, if you hear it like that, then all our stony nature of our heart will not be changed. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் இடறி போக நேரும். When there are tribulations and persecutions because of the word of God, we will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். When you read 1 John chapter 2 and verse 10, he that loveth his brother abideth in the light, and there is none occasion of stumbling in him. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. There is no occasion of stumbling in him. யாரிடத்தில் இடரல் இல்லை? To whom there is no occasion of stumbling? சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன். He who loves his brother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய இதயத்திலே நம்முடைய சகோதரருக்கு விரோதமாக அன்பு இருக்கிறதா அல்லது கசப்பு, விரோதம், பகை, குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா? What is there in our heart against our brother? Is there love in our heart, or there is strife, bitterness and envy? எல்லாரும் தவறுகள் வருது எல்லாருக்கும் சகஜம்தான். It is true that everyone faults are coming to everyone. சில வேளையிலே சில தவறு நிமித்தமா நாம் பாதிக்கப்படலாம். We may be offended because of their mistakes. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாமும் அவரை மன்னிக்க கூடியதான அந்த கிருபை அந்த அப்படிப்பட்ட ஒரு விசாலமான இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். But you should get a vast heart, like how God forgave the brother our mistakes, we also should forgive the brother. நாம மற்றவர்கள் நமக்கு விரோதமாக பேசினது, மற்றவர்கள் நமக்கு விரோதமான செய்த காரியம் இதெல்லாம் நம்முடைய இதயத்தில் குவித்து வைத்துக் கொள்வோம் என்றால் நம்முடைய சகோதரன் மேல அன்பு இல்லாம போய்விடும், வெறுப்பும் கசப்பும் தான் உண்டாகும். If you are going to heap all the words that the brother spoke against us, all the things of the brother, we'll be having only strife and envy and no love for our brother. ஒருவேளை நமக்கு விரோதமா தவறு செய்தவன் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய ஜீவிதத்தை சீர்படுத்தி கொண்டிருப்பான், ஆனா நமக்குள்ள கசப்பும் விரோதம் போகாது. Maybe that brother will be humbling himself and realizing it, and he'll be right in the sight of God, but in our heart there will be no offense. கேத்ரின் பாக்ஸ்டர் என்ற ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு நாள் அவர்களை நரகத்துக்கு கொண்டு போனார். Evangelist called Catherine Baxter. One day the Lord took her to hell. அங்கே நரகத்திலே சில தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட்டதை கண்டு அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார். She was very much grieved seeing some few people of God there. அப்ப ஒரு ஸ்திரீ அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார்கள். And to one woman she asked, why did you come to hell? அவள் சொன்னாள், நான் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தேன். I was in a very devout Christian family. நான் ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்திலும் இருந்தேன். I was also in a Pentecostal family. ஆண்டவருக்காக நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். I was very zeal and jealous for God. என் புருஷன் ரட்சிக்கப்படவில்லை. My husband was not saved. குடிகாரனா இருந்தார். He was a drunkard. தினம் வந்து சண்டை போடுவார். Always he come to fight. தினம் வந்து அவனை திட்டுவார், அடிப்பார். Every day he comes and beats me. ஆகையால எப்போது நான் அவருக்கு விரோதமா நானும் கூட அவருக்கு விரோதமா சண்டை போட்டுக்கொண்டே
கொண்டே இருப்பேன். Always I was also fighting back. நான் அவரை கனம் பண்ண மாட்டேன். I was not honoring him. அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டேன். I was not doing your duties. நான் சொல்லுவேன், நீ குடிகாரனாச்சு, உனக்கு என்ன செய்து என்ன பிரயோஜனம்? I used to say, you're a drunkard, what should I do for you? இப்படியே நாட்கள் சென்றது. Like this days went. ஆனா இந்த புருஷன் கடைசியில ரட்சிக்கப்பட்டு மரித்து பரலோகத்துக்கு போயிட்டார். But one day my husband was saved and he went to heaven. நான் இப்படியே இதே அபிப்பிராயத்துல வளர்ந்து கடைசியில இறந்த பிறகு நான் நரகத்துக்கு வருவேன்னு நினைக்கல. வந்த பிறகு தான் நான் செய்த தவறை உணர்கிறேன். As because I was living like this, after my death I came to hell, but only after coming to hell I realized all my mistakes. பாருங்க, தவறு செய்ய யார் நிமித்தமா, அந்த குடிகாரன் நிமித்தம் வெறுப்பும் கசப்பு இருந்து இந்த மாதிரி நரகத்துக்கு போயிட்டாங்க. குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். Because of the drunkard, this woman was having strife and envy, she went to hell, but the drunkard repented and he went to heaven. இது கதை இல்ல, உண்மையா நடந்த சம்பவம். This is not a story, this is really happened. இதே போல சில வேளையில மற்றவர்கள் நமக்கு தவறு செய்து ஒருவேளை அவர்களுக்கு ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை தந்து மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மனம் திரும்பியிருப்பார்கள். ஆனா நமக்கு அவர் செய்த காரியம் நம்முடைய மனசு விட்டு போகிறது இல்லை. But many others would be also offending, doing mistakes against us. Maybe God would have met them and they are repentant going to heaven, but we will not forget it. அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ள இதயத்தில் ஒரு எரிச்சல் வரும். Whenever we see those persons, we'll be having a strife in us. சில வேளை அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆயிடும். And we'll be restless when we see those persons. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? What is the reason? இதயத்தில் அவருக்கு விரோதமா பகையும் கசப்பும் இருக்கு. There is strife and bitterness in our heart against them. அது நம்முடைய ஜீவியத்திலே நம்ம இடற வைக்கும் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்றார். Here the apostle says that will make us to offend. சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் தான் இடற மாட்டான். He that loveth his brother will not offend. அன்பு கூற முடியாதவன், and he is not having love. சகோதரனை பகைக்கிறவன், he is hating his brother. சகோதரமாக கசப்பையும் வைராக்கியத்தை வைத்திருக்கிறவனுக்கு இடறல் வரும் என்று இங்கே நாம் படிக்கிறோம். He who is having strife and envy against his brother, he will be having offense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி எட்டாவதாக, eighthly, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு இன்னொரு காரியத்தை சொல்றார். Jesus says another thing in John 11:10. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். 18ஆம் வசனம். 18th verse. But if a man walk in the night, he stumbleth, because there is no light in him. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் ஒருவன் பகலில் நடந்தால் தனக்குள் வெளிச்சம் இருக்கிறதுனால இடற மாட்டான். ஆனா இருளில் நடந்தால் தனக்குள் வெளிச்சம் இல்லாதபடினாலே அவன் இடறுவான் என்று இயேசு சொன்னார். He who walks in the light, he will not stumble, but he who is walking in darkness, he might stumble. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தனக்குள்ள வெளிச்சம் இல்லாதபடினாலே இடறுவான் சொன்னார். And as because he doesn't have light, he will be stumbling. அப்ப நமக்குள்ள எப்படி வெளிச்சம் வரும்? How will be having light in us? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு சொல்றார். Jesus says in Matthew 6:22, The light of the body is the eye. If therefore thine eye be single, thy whole body shall be full of light. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் தெளிவாயிருந்தால் உன்னுடைய சரீரம் வெளிச்சமாயிருக்கும். If your eye be single or having sight, then the whole body will be full of light. நமக்குள்ள வெளிச்சம் எப்படி உண்டாகிறது? How is light in our body? தெளிவான கண் இருந்தால். A very clear eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus said eye is the light of our body. அது எதை காண்பிக்கிறது? What does it show? நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சரியான ஆவிக்குரிய தரிசனத்தை காண்பிக்கிறது. That shows a proper spiritual vision. தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சரியான ஆவிக்குரிய தரிசனம் இருந்தா நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு. We are the children of God. When we have a spiritual vision, we have light in us. நமக்குள்ள தரிசனம் இல்லாவிட்டா நமக்குள்ள இருள் தான் இருக்கிறது. If you do not have vision, we are only darkened. இந்த நாட்களில் நாம் நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்க்க வேண்டும். Let us all examine our life in these days. நமக்கு ஒரு சரியான ஆவிக்குரிய தரிசனம் இருக்கிறதா? Do you have a proper spiritual vision? நாம் ஆபிரகாமை குறித்தும் அவனோடு அந்த லோத்தை குறித்து நாம் படிக்கிறோம். We read about Abraham and about Lot. கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்த பொழுது மகிமையின் தேவனாக சந்தித்தார். God met Abraham as a glorious God. அன்று முதல் ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. On that day Abraham had a vision. அந்த தரிசனத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் கொண்டே இருந்தான். By that vision he was always obeying God and walking. தேவன் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் எல்லாம் விட்டுவிட்டு நீ வெளியே வா, நான் வேறு ஒரு தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். God said, leave all your father's house, your kith and kin, and I will take you to another land. ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தான். He did not know anything about it, but immediately obeyed and went. லோத்தும் கூட அவனோடு கூட சேர்ந்து வந்தான். Even Lot also came together. ஆனால் ஆபிரகாமை போல லோத்தின் அனுபவம் இருக்கவில்லை. But Lot's experience was not like Abraham. அப்படினா என்ன நடந்தது? What happened? கொஞ்ச நாட்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சென்றார்கள். For a few days they were both going together. அதன் பின்பு இருவருடைய மந்தை மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வந்தது. There was a quarrel between the herdsmen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபிரகாம் சொன்ன, நாம் சகோதரர்கள், நாம் ஏன் வாக்குவாதம் செய்யணும்? We are brothers. Abraham said, then why should we have a quarrel? நாம பிரிந்து போகலாம். We will separate ourselves. அப்படினால முதல்ல எந்த பக்கம் போக வேண்டும் நீ தெரிந்து கொள், அடுத்த பின்பு நான் தெரிந்து கொள்கிறேன். First of all you choose which way you should go, and afterwards I will choose my way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read that in Genesis 15. லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். And Lot lifted up his eyes and saw. பார்த்தா சோதோம் பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறதா அவன் பார்க்கிறான். He saw the city of Sodom and Gomorrah like the garden of God.
சோதோம் பட்டணம் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். The Sodom was filled with sin. அங்க லோத்து போய் கொஞ்ச நாட்களுள்ள கர்த்தர் அந்த பட்டணத்தை அக்கினியால் அழிக்க தூதலை அனுப்பினார். A few days after Lot went, immediately God sent his angels to destroy that city. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எதுவா இருந்த இடம் லோத்தின் கண்கள் எப்படி தெரிகிறது? But how was Lot's eyes, which was judgment for God? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு. It was like a garden of God. ஏன் அவனுடைய பார்வை அப்படி இருந்தது? Why was his sight like that? அவனுடைய ஜீவியம் அதற்கேற்ற விதத்தில் காணப்பட்டது. You see that his life was like that. ஆனால் ஆபிரகாமின் தரிசனம் எப்படி இருந்தது? But how was the sight of Abraham? ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த பூமியில எல்லா தேவைகளையும் தந்தார். God has given everything in this world for Abraham. 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது we read in Genesis 13:4 ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நிறைய ஆஸ்திகள் இருந்ததாம், பூமியே தாங்க முடியவில்லை. Even the earth cannot bear the riches that Abraham and Lot had. எந்த விதத்திலும் ஆபிரகாம் குறைவில்லை. In no way Abraham was lacking. ஆனால் ஆபிரகாமுடைய கண்கள் எங்கே இருந்தது? But where were the eyes of Abraham? புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் அதை பற்றி சொல்றார். The Spirit of the Lord says in New Testament, திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் பரலோகத்தில் இருந்தது. Though he has got riches and wealth, his eyes on heaven. தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். He was waiting for that foundation city that God is building. ஆனபடினால எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியதான வசதி இருந்தாலும் அந்நியனை போல நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டுக் கொண்டு ஜீவித்தார்கள். And though he has got everything in this world to live, but he is confessing, saying that we are strangers to this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சரியான ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் வளர்ந்து வருவோம் என்றால் நாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவர்களாக இருப்போம். If you rightly properly grow in a spiritual life, we'll have a spiritual vision. இந்த சத்தியத்தில் வந்த பின்பும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் சரியாய் வளராவிட்டால் நாம் மாம்சத்துக்குரிய தரிசனம் உள்ளவர்களாக உலக பிரகாரமான தரிசனம் உள்ளவர்களாக தான் நாம் காணப்படுவோம். Even after coming to this truth, if you have a spiritual or worldly vision, we will not be having a spiritual vision, we will not grow spiritually. இயேசு சொன்னார், உன்னுடைய கண் தெளிவா இருந்தால் அல்லது உன்னுடைய கண் ஒரு தரிசனம் உள்ள கண்ணா இருந்தால் உன்னுடைய ஜீவியம் வெளிச்சமா இருக்கும். Jesus said, if your eye is clear or if your eye is a vision, then your body will be light. உனக்கு ஒரு சரியான ஆவிக்குரிய தரிசனம் இல்லாவிட்டால் நீ இருளில் இருக்கிறாய், ஆனபடியால் அடிக்கடி இடறுவாய். If you do not have a spiritual vision properly, you will be always lacking, you are in darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்பதாவதாக ninthly 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். And 2 Peter says, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். And you have to firm your calling and your election. And your election. யார் அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? Who can confirm his calling and election? அந்த அதிகாரத்தில் அதை பற்றி அழகா அப்போஸ்தலனாகிய பேதுரு விவரிக்கிறார். Peter very clearly says in that chapter. 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது in the 3rd verse, தேவன் நமக்கு மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் என்று சொல்றார். He says God has given us very precious and exceeding promises. அதே போலவே தேவன் நமக்கு அவருடைய திவ்ய வல்லமையை தந்திருக்கிறார் என்று சொல்றார். He says God has given a divine strength. நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய திவ்ய வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a divine strength that we should receive all the spiritual things in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே போலவே நாம் இந்த பொல்லாத உலகினுடைய கேட்டிற்கு தப்பிக்கொண்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படியாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் என்று சொல்றார். Also he says, escaping all the corruption of this world, that we should live, God has given us exceeding precious promises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் and through the promises that God has given, தேவன் நமக்கு தந்திருக்கிற திவ்ய வல்லமையின் மூலமாகவும் through the divine power that God has given, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை படிப்படியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று we have to step by step build our spiritual life. 5ஆம் வசனத்தை அதனால தான் சொல்றார், நம்ம விசுவாசத்தோடு அன்பதோடு சகோதரத்தை இப்படி பல விஷயங்களை சொல்லி நாம் இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று கூட்டி வழங்க வேண்டும் அல்லது அவைகளை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். In the 5th verse he is saying that by faith we should get up, and he is saying so many things, and with all these things you have to build up our spiritual life. சரியா திவ்ய வல்லமையை உபயோகப்படுத்துகிறவர்கள், and those who are using the divine power properly, அந்த வாக்குத்தத்தங்களை சார்ந்து ஜீவிக்கிறவர்கள், those who are leaning on the promises and living, ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறார்கள். they are building up their spiritual life. அது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்கிறது. Because of that they have a clear vision. அதை 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். In the 9th verse, இப்படி தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவர்களுக்கு ஒரு தெளிவான தெளிவான ஒரு தரிசனம் உண்டு. In the 9th verse he says, those who are building up this life like this, they have a clear vision. ஆனால் இவைகள் இல்லாதவனோ தன்னுடைய கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். But those who do not have this will be like a blind man whose eyes are very much without sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கு, இவைகள் இல்லாத மனுஷனுக்கு தூர இருக்கிறத பார்க்க முடியாது, நீ தூர தரிசனம் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. And in the original tongue it says, those people who don't have this, he cannot see in a very far off vision. தூரத்தில் இருக்கிற காரியங்களை காண முடியாது. He'll be
be having a short sight, he cannot see things அல்லது afar. ஒரு தூர தரிசனம் இருக்காது. And he will not have a long sight to நாம் see. ஆபிரகாமை குறித்து நாம் சற்று முன்பு கவனித்தோம். We read about Abraham. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தூரத்தில் கண்டார்களாம். He saw his promises in a very distant place. அதை நம்பி விசுவாசத்தோடு அணைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். He believed and he also embraced those promises. ஆனா புதிய ஏற்பாட்டிலே திவ்ய வல்லமை பெற்ற மனுஷன், But a New Testament divine power man, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட மனுஷன், a man who has received the promises, அவைகளின்படி தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பாவிட்டால், if he is not building a spiritual life, அவனுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்காது. he will not have a clear vision. அப்படிப்பட்ட மனுஷன் தான் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இடறி விழுவார். Only that man will not confirm his calling and election, and he will be stumbling. ஆகையால் தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு 10வது சொல்றார், ஆகையால் நீங்கள் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். That is why in the 10th verse he says all these things, and therefore you have to confirm your calling and election. அப்படினால தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சரியாய் கட்டியெழுப்பி ஒரு நல்ல தரிசனத்தோடு ஜீவிக்க முடியாவிட்டா நம்முடைய ஜீவியத்தில் இடர்கள் வரும். Therefore, if you are not using all the opportunities that God had given us, if you are not using it properly, we will be stumbling, we will be offending, we will not have a clear vision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 10வதாக 10thly, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, when we read Matthew 26 verse 35, அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். Peter said unto him, Though I should die with thee, yet will I not deny thee. Likewise also said all the disciples. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இன்று இரவு நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். And now before going to the garden of Gethsemane, Jesus told his disciples, tonight you will all be offended because of me. 31ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். We read that in the 31st verse. ஆனா பேதுரு என்ன சொல்றாரா? But what did Peter say? அதை பேசிக்கொண்டு ஒரு ஆண்டவரே, நான் ஒரு நாள் இடறல் அடைய மாட்டேன். I will never be offended. ஒரு நாள் நான் இடறவே மாட்டேன். I will never be offended. உடனே இயேசு சொல்றார், Immediately Jesus said, இன்றைக்கு நீ இடறல் அடைந்து என்னை 3 தடவை மறுதலிப்பாய். You will be offended tonight and you will deny me thrice. அப்பொழுதுதான் பேதுரு சொல்றார், நான் உம்மோடு மரிக்க வேண்டியிருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன். Peter says unto him, though I should die with thee, yet will I not deny thee. இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் ஜெபிக்க சென்றார்கள். And they all went to pray. இயேசு அந்த 3 பேரும் ஒரு இடத்துல நீங்கள் இங்கே தங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்கள், நான் சற்று தூரம் போய் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவர் போய் ஜெபித்தார். Jesus told to these disciples, 3 disciples, you pray here, and afterwards he go to a distant place and he prayed. அவர் ஜெபித்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தா இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And when he came back after praying, he saw that they were sleeping. இயேசு சொன்னார், 1 மணி நேரமாக என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? And will you not tarry me just for even 1 hour? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். And you should watch and tarry and pray that you should escape this corruption. ஆனாலும் கூட அவருடைய கண்கள் நித்திரை மயக்கமா இருந்து தூக்கத்தில் தான் இருந்தாங்க. But as because their eyes were all slumbering, they were filled with sleep. ஒரு பெரிய சோதனை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. They have to meet a great trial. அதுதான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர்களை விட்டு பிரிக்கப்படுற சோதனை. The reason is that Jesus has to be betrayed and they have to be separated. இயேசு கூட சத்துருக்களுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சோதனையை சந்திக்க வேண்டியிருந்தது. The temptation of Jesus being given into the hands of the enemy. இயேசு ஜெபித்தார். Jesus prayed. சீஷர்கள் ஜெபிக்கவில்லை. Disciples did not pray. ஆனா அப்படினால சோதனைகளை சந்தித்த பொழுது, when the temptation came, இயேசு இடறி போகவில்லை. Jesus was not offended. தன்னை பிடிக்க வந்த பொழுது நான் தான் என்று சொல்லி அவர் சொல்றார். When the people came to catch him, he said, I am. அவர்கள் தான் பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்களாம். But those people who want to catch him, they fell down. அதன் பின்பு அவர்கள் வந்து பிடித்ததை நாம் பார்க்கிறோம். Afterwards how he caught them. இயேசு அவர்களால் பிடிக்கப்பட்டதிலிருந்து சிலுவையில மரிக்கிற வரையிலும் அவருடைய ஜீவியத்திலே இடறலோ அல்லது ஒரு அதைரியமோ உண்டாகவே இல்லை. Right from the capture of Jesus till on the cross of Calvary, Jesus was not offended at all. தைரியமாய் தனக்கு வந்த சோதனைகளை சந்தித்து ஜெயமாக அதை வெற்றி சிறந்தார். Boldly he saw all the sufferings that he has come and he got a victor. ஆனா சீஷர்களுக்கு என்ன நடந்தது? What happened to disciples? இயேசுவை பிடித்து அவர்கள் பிடித்து கொண்டு போன உடனே, immediately after Jesus was caught, எல்லாரும் இடறல் அடைந்து ஓடி போய் விட்டார். All were offended and they all ran away. உம்மை மறுதலிக்க மாட்டேன், உம்மோடு மரிப்பேன் என்று சொன்ன பேதுரு 3 முறை அப்பொழுது அன்றைக்கே மரித்து அவர் அதை இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினான். That Peter who said I will also die with you, he denied thrice like how Jesus said. இடறி போன காரணம் என்ன? What is the reason for offense? ஜெபம் பண்ணவில்லை. No prayer. நாமும் கூட சில வேளை நெருக்கங்கள் சோதனைகளை கடந்து போகும்போது நல்லா ஜெபித்து நாம் தேவனுடைய கிருபை பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். Sometimes when you are going through trials and tribulations and persecutions, you should pray fervently and get the power of God. சாதாரணமாக நம்முடைய ஜெப ஜீவியத்தை பாதுகாக்கிறது ஒரு விஷயம். It is one aspect of keeping or preserving a prayer life. பிரச்சனைகளை சந்திக்கிற வேளையில சோதனைகளை சந்திக்கிற வேளையில நாம மிகவும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். When at the time of meeting trials and temptations, you should pray fervently. அதுதான் சோதனைகள் நிமித்தமாய் பிரச்சனை நிமித்தமாய் நாம் இடறி போகாதபடி உறுதியாக சத்தியத்திலோ கர்த்தரிலோ நிலைநிற்க நமக்கு உதவி செய்யும். That prayer will only help that we should be steadfast in the truth and in the doctrine without being offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால நம்முடைய பிரச்சனைகள் வேளைகள் கஷ்ட நேரங்களை ஜெபிக்காம
மற்றவரிடத்துல போய் அதை சொல்லிக்கொண்டு அப்படி இப்படி செய்து கொண்டிருந்தா நாம் இடறி போக வேண்டியிருக்கும், நிற்க முடியாது. At the time of our trial and temptation, when you are going to others and telling all about this and you are not praying, we will be offended. இப்பொழுது நாம் இடறி போவதற்கு இடரில் வரக்கூடிய சில காரணங்களை பார்த்தோம். We read about some reasons of offense. முதல்ல வெளியிருந்து வரக்கூடிய காரணங்கள் 5 காரணங்கள். And the first 5 reasons were not what the reasons. ஆனா நமக்குள்ள இருக்கிற காரணங்கள் எத்தனை? But how many reasons are there in us? 10 காரணங்கள். 10 reasons. அப்படி என்றா அதிகமா நம்முடைய ஜீவிதத்தில் இடர் வருவதற்கு முக்கியமான காரணம் யார்? What is the main important people for us to be offended? சாத்தான் அல்ல. It's not Satan. மனுஷர் அல்ல. It's not men. அவர்களால் இடர் வரும்போது கர்த்தர் அதுக்கு பரிகாரம் செய்வார். When they are offended, God will give a redemption. ஜீவிதத்தில் அதிகமா இடறி போறது காரணம் நாம் தான். The reason for we offended is that we ourselves. நம்முடைய சுபாவங்கள் தான். Our characters. நம்முடைய பழக்கவழக்கங்கள் தான். Our habits. நம்முடைய அபிப்பிராயங்கள் தான். Our opinions. நம்முடைய நடவடிக்கைகள் தான். Our walks. அப்படினால இடர்ல வருவதற்கு முக்கியமான காரணம் வெளியிருந்து வர்றதான காரியங்கள் அல்ல, அதிகபட்சத்தில் நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் அத பார்க்கல அதிகமா இருக்கு. The reason for we offended is not that coming from externally, but internally we ourselves are the reason. ஆனா நாம் நினைச்சு கொண்டிருக்கிறது என்ன? But what do we think? நாம் சொல்றது என்ன? What do we say? அவங்க இப்படி நடத்திட்டாங்க அதனால தான் நான் இடறி போயிட்டேன். They led me like this, I was offended. அவங்க இப்படி பேசினாங்க அதனால தான் இடறி போயிட்டேன். They talked like this, I was offended. அவங்க ரொம்ப அவமதித்தாங்க அதனால இடறி போயிட்டேன். They mocked at me, I was offended. நாம் இவை மற்ற வெளியே தான் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற மொழியே நமக்குள்ள இருக்கிற குற்றங்களை அப்படியே மூடி நாம் மறந்து போயிருக்கிறோம். We are believing the external forces, but inwardly we are just hiding it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால நம்முடைய ஜீவியத்தில் இடர்ல வருவதற்கு முக்கியமான காரணம் வெளியே மற்றவர்கள் மூலமா பாதிக்கப்படுற விஷயம் இல்ல, நமக்குள்ள காணப்பட வேண்டிய சீர்படுத்தப்பட வேண்டிய अनेक காரியங்கள் தான். The most important reason for we being offended is not external forces, but we have to be correcting ourselves in many ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால இப்படிப்பட்ட இடரில் வருகிற அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நாம் விடுதலை பெறாவிட்டா, if you are not getting redemption or deliverance from all the reasons that is offending us, அதற்கு ஒரு சரியான பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை நாம் எடுக்காவிட்டா, if you are not taking a proper perpetuation for doing it, அது நிமித்தமாக நம்முடைய ஜீவியத்தில் சில தீமைகள் வரும். and there will be some evils coming to us. அதனுடைய விளைவுகள் முக்கியமாக 4 விளைவுகளை நாம் பார்க்கிறோம். There are 4 results of it. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல Matthew 16:23, இயேசு கிறிஸ்து தான் பாடுபட வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று பேதுருவிடத்தில் சொன்ன பொழுது, when Jesus told that he should be offended and should cross and die on the cross of Calvary, உடனே இயேசுவை கடிந்து கொள்றார். immediately Peter was very much ஆண்டவரே offended. இதெல்லாம் உமக்கு நடக்க கூடாது. This should not happen to you, Lord. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். You are an offense unto me. நீ தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறாய். You are thinking about the things of men, not the things of God. என்று இயேசு கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். We read how God rebuked him. நம்முடைய ஜீவியத்துல இடரல்கள் எப்போது நம்ம மனுஷிகமான காரியங்களை தான் சிந்திக்க வைக்க மொழிய தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க விடாது. These offenses will always make us to think manly or carnally. It will not make us to think godly. தேவனுடைய ஜனங்களா இருந்து கொண்டு நாம் எப்போது மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தா எப்படி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை விளங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி ஜீவிக்க மாற முடியும்? If you are being the children of God and always think carnally, then how can we become the children of God thinking godly? அப்படினால இடரில் அடிக்கடி எழுதி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய ஜனங்கள் மனுஷருக்கு ஏற்ற விதத்தில் தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தேவன் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறார், என்ன சிந்திக்கிறார் பற்றி அவர்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலே வராது. The children of God are very frequently offending. The reason is that they will always think about carnally. They will not think what is the reason, and they will not repent unto God. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது தங்களை குறித்து தன்னை பற்றி சொல்றார். Paul says to Corinthians about himself. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும் பொழுது, when 2 Corinthians 6:3, நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எங்களை தேவனுடைய ஊழியக்காரராக விளங்க செய்கிறோம். And we are doing a ministry, giving no offense in anything, that the ministry might be not blamed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்கள் எங்களை தேவனுடைய ஊழியக்காரராக விளங்க செய்கிறோம். We are making ourselves as the ministers of God. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் அவிதமாய் செய்கிறோம். We are doing that the ministry should not be blamed. இதிலிருந்து நாம் எல்லாம் விளங்கிக் கொள்கிறோம். What do we understand? அடிக்கடி எழுதி கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் தங்களை தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள் என்று சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்க முடியாது. The children of God are always offending very frequently. They cannot give a testimony that they are the workers of the children of God. நம்முடைய ஜீவியத்தில் வருகிற இடர்கள் நம்முடைய ஜீவியத்தில் சில வேளையில புத்தீனமான காரியங்களை செய்ய வைத்து நம்முடைய சாட்சியை இழந்து போக செய்யும். And these offenses will make us to do things foolishly and mock at our testimonies. இந்த கடைசி நாட்ல நம்முடைய சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். The last days we have to preserve our testimony. சாட்சியை பாதுகாக்க வேண்டியதும் அவசியம். It is very important that we should preserve it. சில வேளையில நம்முடைய சாட்சியை மற்றவர்கள் தவறாய் சொல்வார், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. Sometimes others will be wrongly telling about our testimony. That is not a matter. நாம் புத்தீனமான காரியங்களை, தப்பிதமான காரியங்களை செய்து நம்முடைய சாட்சியை நஷ்டப்படுத்த கூடாது. We should not spoil our testimony by doing our foolish things. ஏனோக்கை குறித்து நாம் படிக்கிறோம். We read about Enoch. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்ட வேளையிலே கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். And when he was conversing with God, God took him. ஆனபடி அவன் காணப்படாமற் போனான். He was not to be seen. ஆனால் தேவன் அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக, but before we are taken by God, தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றான்.
He got a good witness of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி பெற்றான். He got a testimony that he was a very dear unto God. நாமும் கூட கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நம்முடைய சாட்சி ரொம்ப அவசியம். Even before we take him with the Lord, our testimony is very important. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்ததின் ஒரு முக்கியமான நோக்கம் சாட்சியாய் ஜீவிப்பதற்காக. Main reason for God giving us the Holy Spirit is that we should be a witness for him. ஆகையால் தான் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். That is why Jesus told to his disciples, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்னுடைய சாட்சிகளாய் மாறுவீர்கள். and when the Holy Spirit comes unto you, you will be strengthened and you will be witnesses unto me. மூல பாஷையில இரத்த சாட்சிகளாய் மாறுவீர்கள் என்று சொல்லியிருக்கு. In the original tongue you will be blood martyrs. அது அர்த்தம் என்ன? What is the meaning? ஆண்டவருக்காக மரிக்க வேண்டியிருந்தாலும் சாட்சியை நஷ்டப்படுத்த விடக்கூடாது. Even when they are going to die for the Lord, they will not spoil their testimony. என்ன இந்த கடைசி நாட்கள்ல நாம் அடிக்கடி இடறி கொண்டிருந்தா கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது கேட்ட ஒரு சாட்சியுள்ள அனுபவம் நமக்கு இருக்காது. In the last days when you are frequently offending, then we will not be having a testimony that we should be taken in the coming of the Lord. ரோமர் 16 அதிகாரம் 17 18 வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, when you read Romans 16 verse 17 and 18, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இடறுகிற ஜனத்தை குறித்து சொல்கிறார். Paul is saying about the people who are offended. அவருடைய ஜீவியத்திலே அடிக்கடி இடறி கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இல்லையா? And those people who are doing offenses of contrary offending, they are not doing ministries unto God. அவர்கள் தங்களுடைய மாம்சத்திற்கு தங்களுக்கு தான் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. They are only serving themselves, they are not serving Jesus Christ. தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய ஜனங்களும் ஆகிய நாம் பலவிதமான ஊழியங்களை செய்கிறோம். In the church of God we are the believers, the workers of God, we are doing so many ministries. ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் உண்டு, Sunday school ministries, ஏரியா ஜெபங்கள் உண்டு, area prayers. இப்படி பல ஊழியங்கள் சில ஊழியர்காரர்கள் மூலமாக சில ஊழியங்களுக்காக நியமிக்கப்படுகிறோம். Through the workers of God you are appointed ministries. கர்த்தருடைய ஊழியர்களும் நாம் ஊழியம் செய்கிறோம். Workers of God are doing ministries. இடறி கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யலையா, வேற ஏதோ காரியத்துக்காக ஊழியம் செய்கிறார். Those who are offending, they are not serving Jesus Christ, they are serving somebody else. சிலர் தங்களுடைய சுயத்துக்காக ஊழியம் செய்வார்கள். Some people are doing for their own profit. தங்களுடைய சுய நலனுக்காக ஊழியம் செய்வார்கள். For their own profit. இங்க சொல்லிருக்கு சிலர் அவருடைய மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். For their own flesh. கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் வீணா போயிடும். All the efforts that you are doing for Christ will be saved. இடறி கொண்டு நாம் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருந்தா நம்முடைய நாம இங்க இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவில்லை என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். If you are offending and doing the ministry of the Lord, according to this verse, the Paul says we are not doing the ministry at all. ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தருக்காக ஊழியம் செய்யல, வேற ஏதோ கர்த்தர் அல்லாத வேற எதுக்கோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊழியங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. Maybe you are doing the ministry and serving God, but we are not serving Jesus Christ, we are serving somebody else. God will not honor it. கடைசியாக பிலிப்பியர் 1 அதிகாரம் 11 வசனத்தை நாம் படிக்கிறோம். Finally in Philippians chapter 1 verse 11. கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். And on the day of Christ we should be all defiled and also undefiled and blameless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவின் நாளில் நாம இடரற்றவர்களாய் இருந்தா தான் அவரை சந்திக்க முடியும். And only on the day of God when you are without offense we can meet him. நாம் இடறி கொண்டே இருந்தா கர்த்தருடைய வருகையில் நாம் அவரை சந்திக்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். If you are always offending, we will not get the blessing of meeting in the Lord. நாம் இடறி கொண்டே இருப்போம். You will always be offending. நாம் இடறி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை சரியா கட்டி எழுப்ப முடியாது. Offending frequently we cannot build a spiritual life. அதே நீங்கள் சோர்விலிருந்து நமக்கு விடுதலை இருக்காது. We will not be getting a defeats and all courage. எதிர்பாராத வேளையிலே கர்த்தருடைய வருகை இருக்கும் பொழுது நாம் ஏமாற்றம் அடைவோம். And when the Lord's coming is there, we will be all in shame. கர்த்தருடைய வருகை நாம் we will disappointed. I will be disappointed. கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட முடியாது. We cannot be seen in the coming of the Lord. நம்ம ஜீவியத்தில் வர இடறதுக்கு நாம பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கடைசியில அதனுடைய பயங்கரமான விளைவை நாம் தான் சந்திக்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. We might be telling reasons for our own offenses, but at the end it will be a very miserable state for us. Others will not be escaping. அப்படினால நம்முடைய இடரில் இருந்தெல்லாம் நாம விடுதலை ஆக்கப்பட வேண்டும். So we should all be escaping our offenses. நாம் எப்படி இடரில் இருந்து விடுதலை ஆக்கப்படலாம்? How can we be delivered? அதை குறிய காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். I am going to end by saying this. எரேமியா 31 அதிகாரம் 9 வசனத்தை படிக்கும் பொழுது, Jeremiah 31 verse 9, கர்த்தரிடத்தில் அழுகையோடும் விண்ணப்பத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். And in the presence of the Lord we should go with crying and lamenting. அழுகையோடும் விண்ணப்பத்தோடு நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மை இடராதபடி நம்மை மாற்றுகிறார். If we go to the presence of God weeping and with supplications, we will not. கடந்த நாட்களில் இடரில் வர்றதுக்கு நான் மற்றவர்கள் மேல துக்கத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நான் குறை சொல்லிக் கொண்டு நான் இந்த ஜீவியத்தில் எவ்வளவு நன்மைகளை நஷ்டப்படுத்தி விட்டேன். Lord, in the previous days I have been always blaming others, and so many times I'll be wasting my life. நான் அதை உணர்கிறேன். I realize it. நான் இடறுவதற்கு மற்றவர்கள் மூலமாய் வந்ததான காரியங்களை பார்க்கலாம், எனக்குள்ள தான் अनेक காரியங்கள் இருக்கு. For me getting offended, the things that was in me was more than the things that are coming outwardly. நான் எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன். I am in a very miserable state. ஆண்டவரே தயவாக என்னை மன்னியும், என்னை இந்த அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் அழுகையோடு விண்ணப்பத்தோடு செல்ல வேண்டும். We should go to the Lord with weeping and supplication. Lord, you have to forgive me and also escape me and deliver me. இந்த வேளையிலே நாம் எத்தனை பேருக்கு நம்முடைய இடர்கள் நிமித்தமாக ஒரு சரியான மனஸ்தாபம் கண்ணீர் உண்டாக முடியும்? And how can there be a weeping and supplication because of offense? அப்படி என்றால்
கர்த்தர் அந்த இடரிலிருந்து நம்ம விடுதலையாக்குவார். Then God will deliver from those offenses. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். When you read Psalms 119 verse 165, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. those who desire the word of God, there's a great peace in them, they will not be offended. ஆண்டவருடைய வேதம், The word of the Lord, அது தேவனுடைய சத்தியம், or the verse of the Lord. கர்த்தருடைய வேதத்தை நாம் அதிகமாக நாம் தியானிக்கிறோமா, நாம் வாஞ்சிக்கிறோமா, Are we நேசிக்கிறோமா? desiring the word of God more? கர்த்தருடைய வேதத்தை எவ்வளவு அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமாக படிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமாக தியானிக்கிறோமோ, அதன் மூலமாக நமக்குள்ளாக உண்டாகிற ஒரு வெளிச்சம் இடரிலிருந்தெல்லாம் நாம விடுதலையாக்கப்பட உதவி. To what extent we love the Lord, we read the word of God, meditate the word of God, there will be a light coming through it, and because of that we will not be offended. ஆகையால் தான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். That is why the psalmist says, blessed is the man who is delighting in the word of God day and night. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறீர்களா? Do you, beloved child of God, do you love the word of God? கர்த்தருடைய வேதத்தை நேசித்து நீங்கள் அதை சரி ஒழுங்காக படிக்கிறீர்களா? Do you love the word of God and read it properly? இன்று காலையில வேதம் படித்தவங்க கொஞ்சம் கை வைத்து பார்க்கலாம். Please raise your hands those who read the word of God this morning. பாருங்க, பெந்தேகோஸ்தேக்காரர் எவ்வளவு அதிகமா கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறார். எப்படி நம்ம இடரிலிருந்து நம்ம விடுதலை கிடைக்கும்? See the Pentecostal people, how they are loving the Lord, how can we be கர்த்தருடைய offended? வேதத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவோ தியானிக்கவோ தவற மாட்டார்கள். Those who love the word of God will never forget to read the word of God. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் இடரில் இல்ல, புறக்கணிக்கிறவர்களுக்கு இடரிலிருந்து தப்ப முடியாது. Those who love the Lord will not be offended, but those who are rejecting it will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் Proverbs chapter 4 11ஆம் 12ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது 11 and 12, இங்கே ஞான மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. it is says about the wise way of the wise. ஞான மார்க்கத்தில் நடக்கிறவர்கள், And those who are walking in the way of the wisdom, இடற மாட்டார்கள். they will not be offended. நீ அந்த ஞான மார்க்கத்தில் நடந்து அப்பொழுது உன்னுடைய கால் இடராது என்று சொல்லப்பட்டிருக்கு. If you walk in the way of the wise, your feet will not stumble. ஞான மார்க்கம் என்று சொன்ன அர்த்தம் என்ன? What do you mean with the way of the wisdom? இந்த நீதிமொழிகள் நாம் முதல்ல படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். In the Proverbs we read the fear of the Lord is the beginning of wisdom. அப்படினால ஞான மார்க்கம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. The way of the wisdom is fearing the Lord and walking accordingly. தேவ பயத்தோடு நம்முடைய அனுதின ஜீவியத்திலே நாம நடக்க பழகுவோம் என்றால், If you are living a life with a godly fear every day, நமக்கு இருக்கிற இடர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு போய்விடும். all our offenses will be removed from us. கர்த்தருக்கு பயந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுற வழியிலே நான் நடக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் இடர்கள் இருக்காது. இடரிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். When you fear the word of God, we will not be offended, and there will be a great deliverance from offenses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால கர்த்தருக்கு பயந்து நடக்க நாம் எவ்வளவு அதிகமாய் பழகுகிறோமோ, எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நாம் பெருகுகிறோமோ, அவ்வளவு அதிகமாய் இடரிலிருந்தெல்லாம் நாம் தப்புவிக்கப்படலாம். To what extent we are having a godly fear and walking in that way, we are having the fear of God and walking, to that extent we will be delivering from the offenses. நாம் நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிறது என்ன? What is happening in our life? ஆரம்பத்தில் நமக்கு பயம் இருக்குது, கொஞ்ச நாட்களான பிறகு பயம் போய்விடுது. In the beginning there was fear, but after some time there is no fear. நமக்கு நாட்கள் போக போக பயம் குறைந்து போகிறது ஒழிய பயம் பெருகுகிறது இல்லை. As days goes by, the fear is decreasing, not increasing. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போகும் பொழுது, when the decreasing in the fear of God, அதே விதமாக கர்த்தருக்கு பயந்து அவ்விதமான வழிகளில் நடக்கிற அனுபவத்தை நாம் நஷ்டப்படுத்தும் பொழுது, when you are spoiling the way of fearing the Lord and walking in his ways, இடரிலிருந்து நாம் தப்ப முடியாது. we cannot be escaping the offense. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23ஆம் வசனம் படிக்கும் பொழுது, when you read Proverbs 3 verse 21 and 23, ஞானத்தினுடைய புத்தியும் அது கடிந்து கொள்வதிலே நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. and we read that the 23ஆம் வசனம் படிங்க தமிழ்ல. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. 21ஆம் வசனம், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். keep sound wisdom and discretion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய் ஞானத்தை நல்ல ஆலோசனை காத்துக்கொண்டா உன்னுடைய கால் இடராது. when you keep sound wisdom and discretion, your foot will not stumble. கர்த்தருக்கு பயப்படுவதனால அந்த மெய் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். by the fear of God we get sound wisdom. அதேபோல கர்த்தருடைய சமூகத்தில் போவதனாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான் இடத்தில் போவதனாலும் நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். by going to the presence of God, going to the saints, we get good counsel. இடறி கொண்டிருக்கிறதான நம்முடைய ஜீவியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்திலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலும் காத்திருந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். and for all offenses we wait in the presence of God and get the counsel. கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் நம்முடைய ஆத்துமாக்களை பற்றி உத்தரவாதம் உள்ள கர்த்தருடைய பரிசுத்தவான் இடத்தில் போய் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். or else you can go to the saints of God who are responsible for our souls and get a counsel. அவ்விதமாக நாம் செய்யும் பொழுது, when you do like that, இடறி கொண்டிருக்கிற நம்முடைய ஜீவியம் இடராதபடி மாற்றப்படும். the life that is offensing will not be any offense. கடைசியாக finally, முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் ஏற்கனவே படித்தோம். we already read this verse, 1 John 2:10. சகோதரரை அன்பு கூறுகிறவர்களாய் மாற வேண்டும். we should be loving our brother. நம்முடைய இதயம் ஒரு விசாலமான இதயமாய் மாற வேண்டும். our heart should be a wide heart. யாருக்கு அன்பு கூற முடியும்? who can we love?
love. மன்னிக்க கூடியவர்களுக்கு தான் அன்பு கூற முடியும். Those who can forgive can love. மற்றவர்கள் செய்யறதை சகிக்க கூடியவர்களுக்கு தான் அன்பு கூற முடியும். Those who can suffer all those things of others, they can love. மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு மறுபடியும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதை மன்னித்து அதை மறந்து விடுகிறவர்களுக்கு தான் அன்பு கூற முடியும். Only those who don't have a revenge heart and those who think about the bad things they have done, they can only forgive. நம்முடைய இதயத்திலிருந்து எப்பொழுது கசப்புகள், பகைகள், விரோதங்கள் போகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய இடரிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். On the day when our heart is not filled with strife, envy and bitterness, we will not be offending. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. சற்று நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட வசனங்களை ஒன்று கூட தியானிப்போம். In the presence of the Lord, once again we will remember all the words that we heard. இயேசு சொன்னார், கடைசி நாட்டில் அநேகர் இடரல் அடைந்து ஒருவர் பகைப்பார்கள், ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். Jesus said in the last days when you will be offended, they will all betray one another, they will all deny one another. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனை தந்தார். God has given us a blessed convention. இந்த கன்வென்ஷனிலிருந்து நாம் திரும்பி போகும் பொழுது, when we go back from our convention, கர்த்தருடைய வருகை பற்றிய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும். we should go back renewing the hope that is coming of the Lord. நம்முடைய ஜீவிதத்திலே இடரல் இருக்கும் என்றால், if you have offense in us, ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்பிக்கை கிடைத்தது போல இருக்கும், maybe you got a hope that from the Lord, நான் வெளியே போன பிறகு சந்திக்கிற பிரச்சனைகள்ல அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போய்விடும். but all the problems that we face, our offenses will all go away. நாம கர்த்தருடைய வருகையின் நாள்ல இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம பற்றி கர்த்தருடைய சித்தம். On the day of the Lord, we should not be with offense. That's the will of God. சில வேளையில மற்றவர்கள் மூலமாய் நமக்கு இடரல் வரலாம். அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். நாம் நம்முடைய ஜீவியத்தில் பாதுகாக்கப்படும். We may be offended by others. Keep it in the presence of the Lord. God will take care of it. We should not be growing in a spiritual life. மற்றவர்கள் மூலமாய் வருகிற இடரலை பார்க்கலாம், நமக்குள்ள வர்ற இடரல் தான் அதிகம். But the offenses coming inwardly is greater than that which is coming outwardly. வெளியே இருந்து வர இடரலை பார்க்கலாம், 2 மடங்கு காரியங்கள் நமக்குள்ள தான் இருக்கு. Compared to the external problems or the external forces, the inward problems are double. அதனால அவைகளெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மூலமாய் வருகிற இடரலை பார்க்கலாம், நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற காரணங்கள் தான் இடரலுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. The important reasons or the offense is that we ourselves are the problems that is coming inwardly. இந்த காலையில எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்த முடியும்? This morning how many of us can realize and humble in the presence of God? தேவனுடைய பிள்ளையே, நீ நீண்ட நாட்கள் இடறிக் கொண்டே இருந்தாய், ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க முடியாத ஒரு ஆலோசனை உனக்கு தந்திருக்கிறார். Beloved child of God, for a long time you have been offending yourself, but now God has given you the counsel. இனி உன்னுடைய ஜீவியத்தில் இடரில்லாத ஒரு ஜீவியம் செய்து பரலோகத்தை சுதந்தரிக்க உன்னை ஆயத்தப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். God is wanting you that you should prepare yourself for the coming of the Lord, that you should not be offending. நாம இன்னும் இடறிக் கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. If you are going to offending continuously, we cannot prepare ourselves for the coming of the Lord. பிசாசு மூலமா இடரல் வந்திருக்கும் என்றால், maybe Satan is offending us. ஆண்டவரிடத்தில் போடுங்க, கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார், நம்மை விடுதலையாக்குவார். Coming to the Lord, God will take care of him. மற்ற மனுஷர் மூலமா இடரல் வந்திருக்கும் என்றால், when other people are offending us, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை நாம் மன்னிப்போம், கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். presence of God, let us all forgive it. God will give us a deliverance. நம்முடைய ஜீவியத்தில் अनेक காரியங்கள் இடரலுக்கு காரணமா இருக்கிறது. If there are so many reasons in our life being offending, நாம் அதற்கு என்ன செய்வது? what should we do? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் நெருங்க வேண்டும். With weeping and supplication we go to the presence of God. நாம இதுவரையில் இடரல் வர்றதுக்கு மற்றவர்கள் தான் காரணம் யோசித்துக் கொண்டிருந்தோம். when we are thinking that only others are the reasons for offense, அது ஒரு பக்கம் உண்மை என்றாலும், though it is true on one side, ஜீவியத்தில் இடரல் வந்ததுக்கு अनेक காரணங்கள், குற்றங்கள் நம்முடைய ஜீவியத்தில் தான் இருக்கு. the reason of so many offenses coming to our life we ourselves. அதனால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தாம மற்றவர்களை பற்றி நாம யோசித்துக் கொண்டிருக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு? without correcting ourselves, and what is the reason of looking at others and blaming others? அழுகையோடு விண்ணப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வருவோமாக. Let us all come in weeping and supplication in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் சில நிமிஷங்கள் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு ஆண்டவரை நோக்கி நாம் கதறி அழுவோமாக. with a broken and contrite heart, let us all come in the presence of God for a few minutes. கர்த்தர் இன்றைக்கு சொன்னார், நான் உன்னுடைய அழுகையை மாற்றுவேன் என்று சொன்னார். Lord said, I will change all your weeping. இடருக்கு நாம நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற குற்றம் குறைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அழுது நாம் கதறுவோமா? Let us all cry and supplicate for our own offenses. கர்த்தர் நம்முடைய அழுகையை மாற்றுவார், இடரில் இருந்தெல்லாம் நம்மை தப்புவிப்பார். God will change all our weeping and change all, deliver from all offenses. நமக்கு முன்பாக இனி நீண்ட நாட்கள் இல்ல. We do not have long time before us. நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள், ஐரோப்பாவிலே யூரோ என்றதான ஒரு கரன்சி அவர் 10 நாடுகள் சேர்ந்து உண்டாக்கி இருக்கிறார்கள். And they have committed one thing called Euro of 10 nations gathering together. அவர்களில் ஒருவர் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். And one among those nations have said, 2007 வருஷத்துல முழு உலகத்திலும் நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம். in 2007 the whole world will go to reign. அது மாத்திரமல்ல, not only that, அவர்கள் வேற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். also they have released another news. சில இந்த அடுத்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக, at the end of this next year, முழு உலகத்திலேயும் cashless checkless society நாங்க மாத்திடுவோம். we are going to change the whole world into cashless and checkless society. இனி வருகிற நாட்கள்ல நமக்கு கையில பணம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. in the future days we do not have to have money in our hand. இப்பொழுதே
எத்தனையோ பேர் நம்முடைய சம்பளம் எல்லாம் பேங்க்ல தான் போகுது, நம்ம கிரெடிட் கார்டு வைத்து அதுல தான் போய் டிரா பண்றோம். Many of our salaries are going to the bank. We take our credit card, debit card and take it. ஆனா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, but in a few days, உலகம் முழுவதிலும் மனுஷன் கையில காசு தொட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வர போகுது. There's going to be a time when man need not touch money by his hand. ஆகையால பணத்துக்கு விலையே இருக்காது. So there's no use for money, value for money. பணத்தை வைத்திருக்கிறதுனால, இந்த பணத்தை வைத்திருக்கிற பற்றி எந்த விதமான ஆபத்து, கையில பணம் இல்லாதனால யாருக்கும் அந்த பண விஷயத்துல ஆபத்தும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. And nobody will be having a danger or any problem because of not having money in their hand. கடைக்கு போய் நம்ம பொருட்களை வாங்கலாம். You can go to the shop and get food. நம்முடைய வாங்கின பொருட்கள் நம்முடைய அக்கவுண்ட்ல சேர்ந்துரும். And all it goes into our account. நம்முடைய அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் அதற்குரியது அந்த கடைக்காரர்கள் எடுத்துக்கொள்வார்கள். And the shopkeeper will take the money from that bank. Transaction எல்லாம் பயோசிப் அது மூலமா தான் நடக்கும். All the transactions will be conducted by a biochip. இந்த நாட்டில் வெகு சீக்கிரமாக அந்த காரியத்தை அந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. Very soon these things are happening in this world. பணத்தை கையில இந்த பயோசிப் கண்டுபிடிப்பதற்காக சில காரணங்கள் உண்டு. To invent this biochip there are many reasons. கிரெடிட் கார்டு சில வேளையில தொலைந்து போகக்கூடியது, அல்லது சில வேளையில அது டேமேஜ் ஆகக்கூடியதா இருக்கு. The credit cards may be damaged or might be lost. அது மாத்திரம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு பிறகு மறுபடியும் அதை ரினியூ பண்ணனும், இல்லாவிட்டா அது இன்வாலிட் ஆகிறது. After a few years you have to renew it again, otherwise it will become invalid. இப்படி சில காரணங்கள் நிமித்தமாக இதிலிருந்து மனுஷன் நாம் தப்புவிக்கப்படுறதுக்கு என்ன வழி என்று ஆராய்ச்சி செய்தான் பயோசிப்பை கண்டுபிடித்தார். Researching all the problems of this, how to escape this man, they are finding a biochip. இந்த பயோசிப் என்றது ஒரு சிறிய அரிசி அளவு தான் இருக்கிறது. It's a small rice like chip. அந்த பயோசிப்ல ஒரு மனுஷனுடைய எல்லா டீடைல்ஸும் அதுல அவங்க புகுத்தி விடுகிறார். In that small chip or rice like chip they put all the details of a man into it. இந்த பயோசிப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சாங்க. And they also found out a battery as to how to make this chip operate. அந்த பேட்டரி உஷ்ணத்தினால சார்ஜ் ஆகும். That battery will be charged by the heat. அப்ப அது நம்முடைய சரீரத்தில் பொருத்தப்பட வேண்டும் என்றால் எந்த இடத்துல நம்முடைய சரீரத்தில் அந்த உஷ்ணம் இருக்கிறது கண்டுபிடித்த பொழுது நம்முடைய நெற்றியிலும் வலது கையிலும் என்று கண்டுபிடித்தாங்க. When they found out where we have the body heat, then they found the forehand and also the forehead. ஆகையால இந்த பயோசிப்பை நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ பொருத்தி விட்டா அந்த மனுஷன் அதுல அங்க இருக்கிற சூடுனால அது தானா சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். If you put this biochip in the right hand or on the forehead, by the heat of the body it will get charged. Transponder என்றதான ஒரு கருவியின் மூலமா தான் அதை ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துல அதை பிளான் பண்றாங்க. By the transponder they are planting these chips into the man. யாராகிலும் இந்த பயோசிப் வேண்டாம் என்று சொல்லி அவர் அதை எடுக்க பிரயாசப்பட்டா, and if anybody says I do not want this biochip, they take it, உடனே அந்த குளோபல் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் அதுல உடனே அந்த காரியங்கள் தெரியும். Immediately the global positioning system will know what is happening. அவங்க உடனே அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க அலர்ட் பண்ணி உடனே வந்து அவர்கள் அந்த ஆளை பிடித்து The local authorities will be alerted and they will come back and come unto us. இதெல்லாம் எப்பொழுது நிறைவேறும்? When will all this happen? அந்தி கிறிஸ்துவின் நாட்கள். In the times of Antichrist. ஆகையால தான் நாம வேதத்துல படிக்கிறோம், அன்றைக்கு இந்த முத்திரை இல்லாமல் ஒருவரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. That is why we read in the word of God, without this sign nobody can buy or sell. ஒருவேளை கர்த்தருடைய கைவிடப்பட்டதான கூட்ட ஜனங்கள் நாங்கள் அந்தி கிறிஸ்து முத்திரை எடுத்துக்கொள்ள வாங்க மாட்டோம் என்று சொல்லி கையில காசு வச்சிருப்பாங்க, கடையில போய் காசு கொடுத்தா ஒண்ணும் கிடைக்காது. Maybe they are paying so much of money to the Antichrist, they will say we will not get this biochip, but they get this money to the shop, they will get nothing. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சில்லறை காசுலாம் ரொம்ப புழக்கத்துல இருந்து, இப்ப பாருங்க சில்லறை காசுலாம் ரொம்ப குறைஞ்சிச்சு, நோட் தான். For a few days back we see coins, but now we cannot see coins at all, only rupee notes. சில்லறை யாரும் வாங்குறது இல்ல, நோட்ஸ் தான் வாங்குறாங்க. Nobody is getting coins, only rupees. இப்படி கொஞ்ச நாட்கள்ல பணத்தையே வாங்க மாட்டாங்க. பயோசிப் இருந்தா தான் வாங்கலாம் விற்கலாம், இந்த உலகத்துல ஜீவிக்கலாம். In a few days they will not even get the money, only if you have biochip you can buy or sell in this world. அதனால தான் கேஷும் தேவையில்லை, செக்கும் தேவையில்லை. That's why you don't need cash or check. கேஷ் இல்லாத செக் இல்லாத ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம். A society without cash and check. கேஷ்லெஸ் செக்லெஸ் சொசைட்டி நாங்க சீக்கிரமாக நாங்க உண்டாக்க போகிறோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். They are telling that we are going to soon create a cashless and checkless society. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்து எப்பொழுது ஆளுகைக்கு வருகிறானோ அப்பொழுது தான் இது அவர்கள் இம்ப்ளிமென்ட் பண்ண முடியும். When only they can implement at the time of the Antichrist coming to reign. எவ்வளவு சீக்கிரம் இயேசு ஆண்டவருடைய வருகை இருக்கு. See how soon the coming of the Lord is. நமக்கு இதெல்லாம் அவசியம் இல்ல. We don't need all these things. கேஷ்லெஸ் செக்லெஸ் சொசைட்டில இருக்க வேண்டிய ஆட்கள் இல்ல. We are not the people who should be in a cashless and checkless society. நம்முடைய இயேசுவை மத்திய ஆகாயத்துல சந்தித்து பரலோகத்தில் இருக்க வேண்டியவர்கள். We should be in heaven meeting Jesus in the mid-air. நமக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை இயேசு சீக்கிரமாய் சேர்க்க வர போகிறார். Jesus is going to come very soon to gather all his saints. இந்த காலையில கர்த்தருடைய வருகை பற்றி நாம் பாடினபோது எவ்வளவு பெரிய சந்தோஷமும் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. This morning when we sing about the coming of the Lord, we
get a great rejoicing. ஆனால் நம்முடைய இடறல் அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தடையா இருக்கிறது. But offense is a great stumbling block. கர்த்தர் நம்முடைய இடறல்ல இருந்தெல்லாம் நம்மை தப்புவிக்கும்படி விடுதலையாக்கும்படியாக அழுகையோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்குவோமாக. Let us all go to the Lord, to the presence of God, weeping and stumbling, that God should redeem us. உண்மையாய் கர்த்தரிடத்தில் நெருங்குறவர்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாட்டில் விடுதலையாக்குவார். Those who go forward in the Lord, God will deliver them today. அதற்கு அடையாளமாக இப்பொழுதே கர்த்தர் அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை தேவ பலனை உங்களுக்கு தருவார். For a sign, God is giving us anointing of the Holy Spirit to be strengthened us. நாம் எத்தனை பேர் இந்த இடரில் இருந்தெல்லாம் தப்புவிக்கப்பட விரும்புகிறோம்? Are we going to be redeemed from the offenses? நாம் எத்தனை பேர் இடரிலிருந்து விடுதலையாக்கப்பட விரும்புகிறோம்? How many of you want to be delivered from offenses? ஆண்டவரே, கடந்த நாட்களான இடறுதலுக்கு இடம் கொடுத்து என்னுடைய இவ்வளோ கிருபைகளை நஷ்டப்படுத்தி விட்டேன். Lord, I gave room for so many offenses and spoiled out your grace. என்னுடைய இவ்வளோ ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்தி விட்டேன். I spoiled so many blessings. நான் இவ்வளோ நன்மைகளை நஷ்டப்படுத்தி I விட்டேன். spoiled so many benefits. நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டியவன். I should be a shining light in my life. ஆனால் நான் அந்தகாரத்தில் இருக்கிறேன், சோர்ந்து போனவனாய் திடனற்றவனாய் இருக்கிறேன். I am in darkness, fainted and weary. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும். Lord, deliver me. இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும். Deliver me from this redemptive state. என்னுடைய ஜீவியத்தில் இடருக்கு ஏதுவா இருக்க என்ற குறைகளை மன்னியும். And you should forgive all my offenses in my life. எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். Deliver me from all my offenses. எனக்கு முன்பாக இருக்கிற கொஞ்ச நாட்கள் ஒரு இடரலற்ற ஜீவியம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். A few days before me, I want to do offenseless life. நீர் எனக்கு உதவி செய்தால் நான் நிச்சயமாய் அப்படி ஜீவிக்க முடியும். If you help me, I can do it. நீர் என்னை பலப்படுத்தினால் நிச்சயமாய் நான் அப்படி ஜீவிக்க முடியும். If you strengthen me, I can do life alive. கர்த்தரிடத்தில் நாம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? Let us all pray to the Lord. இடருள்ள எல்லா இடருள்ளமான காரியங்களிலிருந்து கர்த்தனை விடுதலையாக்க வேண்டும் விரும்புகிறவர்கள். God is those who desire that it should be offenses. அதற்காக நான் என்னை இருக்கிறவனமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள். Those who can say I am going to commit to the Lord open heartedly. கடந்த நாட்களில் மற்றவர்கள் மூலமாக இடறி போயிருக்கிறவர்கள், மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறவர்கள். Those who are ready to forgive and those who are going to get free from all their offenses. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are going to get great anointing from the Lord today. அதை வாஞ்சிக்கிற எல்லாரும் சில நிமிஷங்கள் முழங்கால் நிற்போமா? Those who desire, please kneel down for a while. நம்முடைய ஆண்டவர் இடரிலிருந்து நம்மை விடுதலையாக்க கூடியவர். God can deliver us. இடராதபடி நம்மை நடத்தக்கூடியவர். God can lead us in offenseless. இடரலற்றவர்களாய் நம்மை மாற்றி அவருடைய நாளில் மகிழ்ச்சியாய் அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தக்கூடியவர். On the day God can prepare us that we should greet him joyfully. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Let us all come into the presence of the Lord. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம் செய்வோமா? Let us all make a strong determination. ஆண்டவரே, நான் பல ஆட்கள் மூலமா இடறி போனேன். Lord, because of so many reasons I was ஆனால் offended. இப்பொழுது நான் அவர்களை உம்முடைய சமூகத்தில் மன்னிக்கிறேன். But I want to forgive it. எனக்குள்ள இருக்கிற குறைகள் நிமித்தம் நான் எவ்வளவோ இடரில் காணப்படுகிறேன். So many offenses that is in me. நீர் என்னை மன்னித்து அதில் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். You forgive me and deliver me. நீங்கள் உங்களுடைய இதயத்தில் ஆழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறிடுங்கள். And a great prayer in the presence of the Lord. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். God will forgive us. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். God will forgive you. இடருக்கு ஏதுவான எல்லா பொல்லாத சுபாவங்களை உங்களை விட்டு மாற்றுவார். God will change from all your evil ways. ஆண்டவர் உங்களுக்கு அவைகளில் எல்லாவற்றிலும் விடுதலை பெறக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தருவார். God will give you an anointing that you should be delivered. ஒரு உன்னத பலன் உங்கள் மேல் வந்து நிழலிடும். A divine power will come upon you. இயேசு சொன்னார், உன்னதத்தில் வந்து பலன் உங்களை தரிப்பிக்கப்படும். Jesus says the power will be renewed. பரிசுத்த ஆவியை நீங்கள் பலனடைவீர்கள். By the power of the Holy Spirit you will be strengthened. என்னுடைய சாட்சிகளாய் மாறுவீர்கள். You will be witnesses unto me. இந்த வேளையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். God has come into our presence with a great anointing. கொடுக்கிற எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். Those who come in will get a anointing. இடரிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். God will deliver from all our offenses. இடரலற்றவர்களாய் நம்மை மாற்றுவார். He will change us offenseless. இடரலற்றவர்களாய் நம்முடைய இயேசுவை சந்திக்க அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். He will prepare us to meet Jesus offenseless. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திற்காக நம்மை ஒப்புக்கொடுப்போமா? Let us all come into the presence of God. நாம் யாரெல்லாம் இடரலற்றவர்களாய் மாறுகிறார்களோ, those who are chained to be offenseless, அவர்கள்தான் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கர்த்தரை சந்திப்பார்கள். they will meet Jesus with a great joy. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது, when Jesus comes in the mid-air, அவர் ஆரவாரத்தோடு வருவார். they will come with all trumpet and joy. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். with a great shouting of the angels he will come. காலத்தோடு வருவார். he will come with a great joy. அன்றைக்கு நாம் அவரை முகமுகமாய் சந்திப்போம். then we will see him face to face. நாம் இடரலற்றவர்களாய் மாற்றப்படுவோம் என்றார். we will be changed like him. இப்பொழுது அந்த நம்பிக்கையை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நமக்குள் தருவார். by the anointing of the Holy Spirit God will give you that hope now. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். let us all drink the anointing of the Holy Spirit. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். let us all get a divine power. இருதயம் சொல்லும். let the body say. உங்களுடைய இருதயம் சொல்லும். the heart say. கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார். God will change you. கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். God will deliver you. இயேசு வரும்பொழுது நீ அவரை முகமுகமாய் சந்திப்பாய். you will see him face to face. ஹalleluya ஹalleluya ஷிரபஹரபகரனா ஷிரகதே லஹதபகதபகதபகதபகதரா லஹதபகதுரோ லிபிரிஹதிரம் கரனா ஷிரகதுரே
திருக்கத்துர பங்கராசிரபம் கத்துரோ லமாராசிரியோ லிமாராஷத்தோர கிரவி கத்துரே திருவரா கத்துனா லமனஹாத்திலே கத்துனா மாக்கத்துரே ஸ்ரீவிலே கத்துரமான ஷினாரபலஹாதரா திருக்கத்துனா திருபகத்துரே. ஆமென் 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 ஆமென். அன்புரமே சுவை கண்டிடுவோம் அல்லேலூயா கீதம் முழக்கிடுவோம். அன்புரமே சுவை கண்டிடுவோம் அல்லேலூயா கீதம் முழக்கிடுவோம். வானவ சாயலை என்றும் தரித்துவே வானவில் மகிமையில் செலுத்திடுவோம். வானவ சாயலை என்றும் தரித்துவே வானவில் மகிமையில் செலுத்திடுவோம். அன்புரமே சுவை கண்டிடுவோம் அல்லேலூயா கீதம் முழக்கிடுவோம். அன்புரமே சுவை கண்டிடுவோம் அல்லேலூயா கீதம் முழக்கிடுவோம். வானவ சாயலை என்றும் தரித்துவே வானவில் மகிமையில் செலுத்திடுவோம். வானவ சாயலை என்றும் தரித்துவே